ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய மாநில உறவுகள். ஸோ லாஸ்ட் செஷன்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, கூட்டாட்சி, ஒற்றையாட்சி இதோட டிஃபரன்ஸ், இந்தியா எப்படி எந்த அளவுக்கு கூட்டாட்சி தன்மையுடன் இருக்குது, எந்த அளவுக்கு ஒற்றையாட்சி தன்மையுடன் இருக்குது அப்படின்றத விரிவா பார்த்தோம் இல்லையா? ஸோ அதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் எது இருந்தாலும் நீங்க வந்து கேளுங்க. யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கவங்க, இது யூடியூப்லயே உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ ஒரு டாபிக் வைஸா உங்களுக்கு வீடியோ வந்துட்டு இருக்கும். அதுலயும் உங்களுடைய கமெண்ட்ஸ்ல உங்களுடைய சந்தேகங்களை நீங்க வந்து கேட்கலாம். ஸோ உங்க நண்பர்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா. ஸோ தொடர்ந்து இந்த கிளாஸ் எல்லாமே பார்த்து முடியுங்க. ஓகேவா? ஸோ ஒன்ஸ் இது எண்ட் ஆனதுக்கு அப்புறமா எந்த அளவுக்கு நீங்க வந்து பாலிட்டியில ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களே நீங்க செக் பண்ணி பார்க்கறதுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபைன். ஸோ இதுவரை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மேஜர் பார்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் இந்த ஒரு பார்ட் கம்ப்ளீட் ஆச்சுன்னா ஆல்மோஸ்ட் முடிஞ்சு நியர்லி 80% கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் வெறும் 20% ஆஃப் டாபிக் தான் இருக்குது. ஸோ அதுலேயே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ஒரு 2-3 கொஸ்டின் தான் கேட்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ 2 மேக்ஸிமம் 3 கொஸ்டின் கூட வராது. 2 கொஸ்டின் வரும். தேர்தல் சம்பந்தமா ஒரு கொஸ்டின் வரும். அதுக்கப்புறம் லாஸ்ட் பார்ட்ல இருந்து ஒரு கொஸ்டின் வரும். ஓகே. ஸோ மத்திய மாநில உறவுகள் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மத்திய அரசாங்கம் பற்றி படிச்சாச்சு, மாநில அரசாங்கம் பற்றி படிச்சாச்சு, எப்படி கூட்டாட்சி தன்மையுடன் செயல்படுது, எப்படி ஒற்றையாட்சி தன்மையுடன் செயல்படுது படிச்சாச்சு, நீதித்துறையோட ரோல் என்ன அப்படின்றத பார்த்தாச்சு, உள்ளாட்சி அமைப்புகள் என்ன அப்படின்றத பார்த்தாச்சு, உள்ளாட்சி அமைப்புகள் வந்து யார் அதை வந்து கண்ட்ரோல் பண்றாங்க, எப்படி செயல்படுத்தப்படுது எல்லாமே நம்ம வந்து பார்த்தாச்சு இல்லையா? ஓகே, இப்போ வந்து மத்திய மாநில அரசாங்க உறவுகள் நம்ம லாஸ்ட் செஷன்ல இப்ப நம்ம பார்த்த அதே டாபிக் ஒரு கண்டினியூட்டி மாதிரி தான். ஓகேவா? சோ இந்திய அரசுல இப்போ வந்து ஒரு கட்டமைப்புல ஒரு கூட்டாட்சி முழுவதுமா ஒற்றையாட்சியா இல்லாம அதிகபட்சமா கூட்டாட்சி அமைப்புல தான் இருக்குது இல்லையா? அப்போ நமக்கு வந்து கூட்டாட்சி அமைப்புல இருக்கிறதுனால எல்லா இதையுமே நமக்கு வந்து பிரிக்கிறாங்க. எல்லா இதுதான் சட்டமன்ற, அதாவது லெஜிஸ்லேட்டிவ், நிர்வாக, எக்ஸிகியூட்டிவ், நீதி. ஓகேவா? நீதித்துறை நமக்கு வந்து தனியா ஒருங்கிணைந்து, பினான்ஸ். ஓகே. ஸோ இந்த மூணு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கங்களுக்கும் மாநில அரசாங்கங்களுக்கும் சொல்லிட்டு தனித்தனியா பிரிச்சுக்கிட்டாங்க. ஓகேவா? ஸோ ஆனா வந்து நீதித்துறை நமக்கு எப்படி இருக்குது, இந்த மத்திய அரசாங்கம் இயற்றக்கூடிய சட்டத்தையும் மாநிலங்கள் இயற்றக்கூடிய சட்டத்தையும் வந்து செயல்படுத்துவதற்கு நீதிமன்ற அமைப்பு வந்து ஒருங்கிணைந்த அமைப்பா தான் நமக்கு வந்து செயல்படுது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அரசியலமைப்பு ஒரு ஒருங்கிணைந்த நீதித்துறையை நமக்கு வந்து ஏற்படுத்தியிருக்குது. ஸோ அதனால நீதித்துறை அதிகாரத்துல எந்த பிரிவும் இல்லை. இது மத்திய அரசுக்கு, இது மாநில அரசுக்கு அப்படின்ற எந்த பிரிவுமே இல்லை. ஆனா சட்டமன்ற நிர்வாகத்துல, ஓகேவா, சோ மேல நாடாளுமன்றம், இங்க மாநில சட்டமன்றம், அதே மாதிரி நிர்வாக விஷயத்துல, அதே மாதிரி நிதி சம்பந்தமான விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா அதிகாரங்களை பிரிச்சிருக்கு. ஓகேவா? சோ இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த மத்திய மாநில உறவுகளை ஒரு 3 வகையா நம்ம வந்து பிரிச்சுக்கலாம். ஓகே, மத்திய மாநில உறவுகளை 3 வகையா பிரிச்சுக்கலாம். சட்டமன்ற, நிர்வாக, நிதி அதிகாரங்கள். ஸோ இந்த மாதிரி 3 இதாக பிரிச்சுக்கலாம். 3லயும் எப்படி எப்படி செயல்படுது அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேவா? நீதித்துறை ஏன் இல்லை? நீதித்துறை வந்து ஒருங்கிணைந்தது, அது நமக்கு வந்து வராது இல்லையா? ஃபைன். ஸோ நீதித்துறை வந்து பாத்தீங்கன்னா மத்திய மாநில அளவுல இயற்றப்படுகிற 2 சட்டங்களுக்குமே நமக்கு வந்து சேர்த்தாப்புலதான் பார்க்குது. ஃபைன். ஓகே, ஃபர்ஸ்ட் சட்டமன்ற உறவுகள் அல்லது சட்டப்பூர்வ உறவுகள். ஸோ ஆர்டிகிளும் இங்க வந்து முக்கியமானது. பார்ட் 11 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ பகுதி 11 வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. விதி 245 முதல் 255 வரை சொல்லியிருக்காங்க. ஓகே, விதி 245 முதல் 250 வரை உள்ள பிரிவுகளுக்கு வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ சட்டமன்ற உறவுகள் பகுதி 9, அப்புறம் விதி வந்து 245 இருந்து 255 வரை நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ இது வந்து என்ன சொல்றாங்கன்னா மத்திய மற்றும் மாநிலங்களுக்கு இடையான சட்டமன்ற உறவுகள் குறித்ததான விஷயங்களை இதை பேசியிருக்காங்க. ஓகே, சோ மற்ற நாடுகள்ல கூட்டாட்சி அமைப்பு கொண்ட நாடுகள் இருக்கு இல்லையா? சோ அதே மாதிரிதான் இந்தியாவிலே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு மத்திய மாநிலங்களுக்கு இடையே, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இடையே நமக்கு இந்த சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரங்களை நமக்கு வந்து பிரிச்சு கொடுத்துருக்காங்க. அப்படிதானே? ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து பிரிச்சு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஷெட்யூல் 7 நமக்கு என்ன சொல்லுது, அதை தான் நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது இல்லையா? மாநில பட்டியல் என்ன, மத்திய பட்டியல் என்ன, பொது பட்டியல் என்ன அப்படின்றத நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது இல்லையா? ஸோ இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுல என்னென்ன இதுக்கு கீழெல்லாம் நமக்கு வந்து இந்த கூறுகள் இருக்குது அப்படின்னு பாக்குறாங்க.
இப்ப நமக்கு இந்த சட்டமன்ற உறவுகளை ஒரு 4 கூறுகளுக்குள்ள கொண்டு வராங்க. ஓகேவா? சட்டமன்ற உறவுகளை 4 கூறுகளுக்கு உள்ள கொண்டு வராங்க. சோ என்னெல்லாம் பண்ண ஒன்று வந்து மத்திய மற்றும் மாநில சட்டங்களின் செல்லும் தன்மை. ஓகேவா? செல்லும் தன்மைனா எப்படி சொல்லலாம்? மத்திய மற்றும் மாநிலத்துக்குடைய அந்த டெரிட்டரி எவ்வளவு இதுவரை அது வந்து ஒர்க் அவுட் ஆகும். அதாவது மத்திய பாராளுமன்றம் இயற்றக்கூடிய சட்டம் வந்து எந்த அளவு வரை ரீச் ஆகும், ஓகேவா? அது யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்றது. அதே மாதிரி மாநிலங்கள் இயற்றக்கூடிய சட்டம் வந்து எந்த அளவுக்கு ரீச் ஆகும், எந்த எல்லைகள் வரை வரும் அப்படின்றது நம்ம வந்து பார்க்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சட்டத்துறையினுடைய பகிர்வு. ஓகேவா? சோ பகிர்வு அப்படின்றது நமக்கு வந்து மத்திய பட்டியல்லாம் என்ன, யார்கிட்ட இருக்கும், யார் சட்டம் இயற்ற முடியும், மாநில பட்டியல்லாம் என்ன, யார்கிட்ட இருக்கும், யார் சட்டம் இயற்ற முடியும், இந்த மாதிரியான விஷயங்கள், பொதுப்பட்டியல்லாம் என்ன, எஞ்சி அதிகாரம் என்ன அப்படின்றத நமக்கு வந்து குறிப்பிடுது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மாநில பட்டியல்ல பாராளுமன்றத்திற்கு சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் இருக்கு இல்லையா, ஒரு 5 இடங்களும் நமக்கு இருக்கு இல்லையா. சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்தது கடைசியா மாநில சட்டத்தின் மீதான மத்திய அரசின் உடைய கட்டுப்பாடு அப்படின்றது. ஓகே, சோ இந்த 4 தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சட்டமன்ற உறவுகள். ஓகேவா? சோ சென்ட்ருக்கும் ஸ்டேட்டுக்கும் இடையில சட்டமன்ற அல்லது சட்டப்பூர்வ உறவுகள். ஓகேவா? சட்டம் ரிலேட்டட் லெஜிஸ்லேட்டிவ் சம்பந்தமாட்டு உள்ள உறவுகள் வந்து பாத்தீங்கன்னா 4 இருக்குது. சோ இந்த 4ஐயும் வந்து பகுதி 11 ஆர்டிகிள் 245ல இருந்து 255 வரை நமக்கு வந்து சொல்லிருக்காங்க. ஓகேவா? ஓகே, சோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? மத்திய மற்றும் மாநில சட்டங்களின் செல்லும் தன்மை அப்படின்றது எந்த அளவுக்கு அது வந்து செல்லுபடி ஆகும், எந்த அளவுக்கு அது வந்து ரீச் ஆகும் அப்படின்றத செல்லும் தன்மை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ நம்மளுடைய அரசியலமைப்பு இப்போ வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி மத்திய மாநில அப்படின்னு 2 இருக்கு. மத்தியில வந்து பாராளுமன்றம், மாநிலத்துல வந்து மாநில சட்டமன்றம். ஓகேவா? சோ பாராளுமன்றம் இயற்றக்கூடிய சட்டங்கள் எல்லாமே நாட்டு முழுமைக்கோ இல்லது, அதாவது இப்ப வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நினைச்சா, ஓகேவா, அதாவது பாராளுமன்றம் நினைச்சா நமக்கு வந்து நாடு ஃபுல்லாவும் ஒரு சட்டம் ஏற்றலாம், இல்ல நாட்டிலோட ஏதோ ஒரு பகுதிக்கும் அவங்களால சட்டத்தை இயற்ற முடியும். ஓகேவா? அப்ப பாருங்க, இங்கே ஒரு பாயிண்ட் வருது. அப்ப தமிழ்நாட்டுல உள்ள ஏதோ ஒரு விஷயத்துக்கும் சட்டம் ஏற்றலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது இல்லையா? சோ கிளியரா பார்ப்போம். பாத்தீங்கன்னா பாராளுமன்றம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா முழுவதும் உள்ள எந்த பகுதிக்கும் சட்டங்களை உருவாக்க முடியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாட்டில் உள்ள ஏதேனும் ஒரு பகுதிக்கு, ஓகேவா, அது வந்து மாநிலங்கள் இருக்கலாம், யூனியன் பிரதேசங்கள் இருக்கலாம், இல்லைன்னா இவ புதுசாதான் இந்தியா கூட சேர்த்துக்கிறாங்க அப்படிப்பட்ட பகுதியா இருக்கலாம், இதுக்குள்ளேயே ஏற்றலாம். ஓகேவா? அதே மாதிரி ஒரு மாநில சட்டமன்றம் அப்படின்னு வரும்போது அது மாநிலத்தினுடைய முழு பகுதிக்கும் இல்லைன்னா மாநிலத்துல ஏதோ ஒரு பகுதிக்கும், ஓகேவா, அந்த மாநிலத்துக்குள்ளதான். தமிழ்நாடு விட்டு வெளியே சட்டம் இயற்ற முடியாது. ஓகேவா? தமிழ்நாடு ஃபுல்லா காமனா சட்டம் போடலாம், இல்ல தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு பகுதிக்கு மட்டும் சட்டங்கள் ஏற்றலாம். ஓகேவா? உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஆனா மாநிலத்தினுடைய பட்டியலின பகுதிகள் இருக்கு இல்லையா? ஓகே, சோ அந்த மாநிலத்தினுடைய பட்டியலின பகுதிகளில் மட்டும், ஓகே, ரொம்ப முக்கியமான பாயிண்ட், மாநிலத்தினுடைய பட்டியலின பகுதிகளில் பாராளுமன்றங்கள் சட்டம் ஏத்துனாங்கன்னா அத ஆளுநர் வந்து அந்த சட்டத்தை செல்லாமல் ஆகிறதுக்கு போக வைக்கிறதுக்கு ஆளுநருக்கு பவர் இருக்குது. ஓகேவா? ஆளுநருக்கு பவர் இருக்குது. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டு சட்டங்களை வந்து யார் உருவாக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட் தான் நமக்கு வந்து உருவாக்க முடியும். எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், முக்கியமா டிஃபென்ஸ், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அப்போ வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டு சட்டத்தை வந்து உருவாக்குறதுக்கு பாராளுமன்றத்துல மட்டுமே நமக்கு வந்து உரிமை இருக்குது. ஓகேவா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுலாம் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளிநாட்டு சம்பந்தமான வெளியுறவு துறை சம்பந்தமான எல்லா சட்டங்களும் பாராளுமன்றத்தால் மட்டுமே உருவாக்க முடியும். இப்ப வெளிநாட்டுல நம்ம இந்தியாவில இருந்து வெளிநாட்டுல வசிக்கிறாங்க இல்லையா, சோ அவங்களுக்கு, ஓகேவா, சோ அதாவது இந்திய குடிமக்கள் உலகினுடைய எந்த பகுதியில இருந்தாலும் அவங்களுடைய சொத்துக்களுக்கும் இந்த சட்டங்கள் வந்து பொருந்தும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா வெளியுறவு அப்படின்ற கான்செப்ட்ல வரக்கூடியது. ஓகேவா? ஓகே, இருந்தாலும் சில பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாராளுமன்றம் ஏற்ற சட்டங்கள் வந்து பொருந்தாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ எங்கெல்லாம் பொருந்தாது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபார் தீவுகள்ல பாராளுமன்றம் ஏற்ற சட்டங்கள் வந்து பொருந்தாது. லட்சத்தீவுகள்ல, தத்ரா நகர் ஹவேலியில, ஓகேவா, சோ அப்ப எதெல்லாம் அந்தமான் நிக்கோபார் 1, லட்சத்தீவு 2, தத்ரா நகர் ஹவேலி, ஓகேவா, சோ அது வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா கூட வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த இடங்கள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாராளுமன்ற ஏற்ற சட்டங்கள் வந்து பொருந்தாது. ஓகேவா? சோ இந்த இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அமைதியையும் நல்லிணக்கத்தையும் ஏற்படுத்திருக்காங்க. ஜனாதிபதியால் மட்டுமே சட்டங்களை உருவாக்க இயலும். யாரால தான் முடியும்? ஜனாதிபதியால் மட்டுமே சட்டங்களை வந்து என்ன பண்ண முடியும்?
உருவாக்க இயலும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இங்க இங்க நான் சொன்ன லாஸ்ட் பாயிண்ட்ல பாராளுமன்றத்தின் சட்டங்கள் வந்து செல்லாதவாறு இப்ப இந்த பகுதிகள் எல்லாமே முக்கியமா அந்த வந்து பட்டியலின பகுதிகளா இருக்கட்டும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த நான் சொன்னேன் இல்லையா அந்தமான் நிக்கோபர், லட்சத்தீவு அண்ட் தத்ரா நகர் ஹவேலி. சோ இந்த பகுதிகளா இருக்கட்டும். சோ இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாராளுமன்றம் ஒரு சட்டம் ஏற்றும் போது அதுல வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஆளுநருக்கு தான் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது. அதாவது குடியரசுத் தலைவர் சார்பா வந்து ஆளுநருக்கு தான் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது. ஓகேவா? சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா சோ பட்டியலின பகுதிகள்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அஸ்ஸாம்ல சோ அஸ்ஸாம்ல இருக்கட்டும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா வேற எந்த பகுதி மேகாலயா, திரிபுரா, மிசோரம், ஓகே இந்த ஏடிஎம் ஸ்கொயர் மாவட்டங்களுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதே வந்து பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர்னா அவர் சார்பாட்டு ஆளுநருடைய கண்ட்ரோல் இருக்கும். ஓகேவா? இன்னர் லைன் பெருமிட்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ள நம்ம எல்லாம் போக முடியாது. ஆளுநர் வந்து அதுக்குள்ள சட்டங்கள் ஏற்ற முடியும். இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் எல்லாம் நமக்கு வந்து இருக்குது. ஓகேவா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா சில குறிப்பிட்ட இடங்கள்ல அதாவது நீங்க சிம்பிளா நாக்குன்னா மாநிலத்தினுடைய பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா பாராளுமன்றத்தினுடைய சட்டம் இயற்றலாம். ஆனா குடியரசுத் தலைவர் வந்து இல்ல ஆளுநர் அங்க ஒரு சட்டத்தை ஏத்துறாங்க செயல்படுத்துறாங்க அப்படின்னா இந்த பாராளுமன்ற சட்டத்தை வந்து வழிவகை அதாவது அதுக்கு பவர் இல்லாம போறதுக்குள்ள இதுவும் இருக்குது. ஓகேவா? அதை மட்டும் நீங்க நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஜென்ரலா மாநிலம் நினைச்சா வந்து பாத்தீங்கன்னா மாநிலத்தினுடைய ஏதோ ஒரு பகுதி சட்டம் ஏற்றலாம். பாராளுமன்றம் எங்கனாலும் ஏற்றலாம். ஆனா அந்த பட்டியலின பகுதிகளையும் சில முக்கியமான யூனியன் பிரதேசங்களையும் அந்த மாதிரி ஏற்றுறதுக்கு பாராளுமன்றத்துக்கு அதிகாரம் இல்லை. சோ அங்க வந்து பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் ஏற்றலாம். அது ஆளுநர் கையில ஒப்படைக்கப்படும். புரிஞ்சுதா? சோ இதான் வந்து பாத்தீங்கன்னா சட்டமன்ற உறவுகள்ல மத்திய மற்றும் மாநில சட்டங்களின் செல்லும் தன்மை எந்த அளவுக்கு அவங்களுடைய சட்டம் வந்து ரீச் ஆகும், யாரு வர போவோம், யாரு வர அவங்க சொல்ற சட்டத்தை வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத நமக்கு வந்து இதை சொல்றாங்க. கிளியரா? ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா சட்டத்துறையின் பகிர்வு அப்படின்றத விட எஸ் ஓகே ஓகேவா சொல்றதா அந்த இது என்ன சொல்லிருப்பாங்கன்னா 4 பட்டியலையும் சொல்லிருப்பாங்க. அவங்க 3 பட்டியல் அது போக என்ன ஒண்ணு அப்படின்ற மாதிரி. சார் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா யூனியன் பட்டியல் இருக்குது. அப்புறம் வந்து அதாவது ஒன்றிய பட்டியல். ஓகே, அது வந்து பட்டியல் 1ன்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பட்டியல் 2 வந்து மாநில பட்டியல், பட்டியல் 3 வந்து ஒருங்கிணைந்த பட்டியல் அல்லது பொது பட்டியல். ஓகேவா? ஒருங்கிணைந்த அல்லது ஆக்சுவலா கன்கரண்ட் லிஸ்ட்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எஞ்சிய அதிகாரங்கள் இந்த 3லயும் சொல்லாத மற்றது எல்லாமே. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் மத்திய பட்டியல்ல சொல்றதுக்கு எல்லாமே வந்து மத்திய பட்டியல்ல உள்ள அதாவது யூனியன் லிஸ்ட்ல உள்ள அதிகாரங்கள் எல்லாமே சட்டம் இயற்றுவதற்கு யாருக்கு தான் உரிமை இருக்குது? பாராளுமன்றத்துக்கு தான் உரிமை இருக்குது. ஓகேவா? அதுல எந்த டவுட்டும் இல்லை. அப்படிதானே? சோ ஈஸியா நான் வச்சுக்கலாம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் 97 இருந்துச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 98 இருக்கு. இப்ப அப்படிதானே? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது இப்போ உள்ள கண்டிப்பா நான் வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 98 ஒரு போன் நம்பர் மாதிரி நாங்க சொல்றோம். இது 98, இது 52, இது 58ங்களா? ஓகே. சோ இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மத்திய பட்டியல் வந்து பாத்தீங்கன்னா மத்திய பட்டியல்ல உள்ளது எல்லாமே பாராளுமன்றம் தான் நமக்கு என்ன பண்ண முடியும், இதை வந்து உருவாக்க முடியும். அடுத்தது மாநில பட்டியலில் உள்ளது வந்து பாத்தீங்கன்னா சட்டங்களை உருவாக்குறதுக்கு மாநில சட்டமன்றத்துக்கு தான் உரிமை இருக்குது. அப்படிதானே? சோ இது வந்து பாத்தீங்கன்னா அதாவது ரொம்ப முக்கிய விஷயம், மாநில பட்டியலில் உள்ள விஷயங்கள்ல சட்டம் ஏற்றுறதுக்கு மாநில சட்டமன்றத்திற்கு சாதாரண சூழ்நிலைகளில் மட்டும்தான் உரிமை இருக்குது. ஓகேவா? அதை நான் வச்சுக்கோங்க. ஏன் சார் அப்படி சொல்றீங்க, என்ன சார் அது சாதாரண சூழ்நிலைகளில் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது சில முக்கியமான விஷயங்களை பாருங்க. எமர்ஜென்சி நடக்குது. ஓகேவா? அந்த சூழ்நிலையில நமக்கு வந்து உரிமை இருக்குதா? இல்ல. ஓகேவா? அந்த மாதிரி சூழ்நிலை அப்போ நார்மலா போயிட்டு இருக்கும் போது நாடு எந்த பிரச்சனையும் இல்லாம நார்மலா போயிட்டு இருக்கும் போது நமக்கு மாநிலங்கள்ல உள்ள மாநில பட்டியல்ல மாநிலங்கள் வந்து சட்டம் இயற்றுறதுக்கு உரிமை இருக்குது. ஓகேவா? ஓகே. சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பொதுப்பட்டியல். சோ பொதுப்பட்டியல் உட்பட ஓகேவா? சோ நமக்கு நான் அந்த லாஸ்ட் கிளாஸ்ல லாஸ்ட் செஷன்ல இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணோம் இதுல என்னெல்லாம் வரும்னு சொல்லிட்டு. மத்திய பட்டியல்ல பொதுவா சொல்லணும்னா என்னெல்லாம் வரும்? பாதுகாப்பு சம்பந்தமான விஷயங்கள், டிஃபென்ஸ் சம்பந்தமான விஷயங்கள், வங்கி சம்பந்தமான விஷயங்கள், வெளியுறவு, நாணயம் கரன்சி பத்தி பார்த்தோம், அணுசக்தி. ஓகேவா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா தகவல் தொடர்பு ரொம்ப முக்கியமானது. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்துடும். ஓகே, மக்கள் தொகை கணக்கெடுப்பு, தணிக்கை பண்ற உட்பட எல்லாமே நமக்கு வரும். மாநில பட்டியல் என்னெல்லாம் வரும்? முக்கியமா விவசாயம் சார்ந்தது. ஓகேவா? நிலங்கள் சார்ந்தது, அப்புறம் ஜெயில் சம்பந்தமா உள்ளது, சந்தைகள், தியேட்டர்ஸ். ஓகே, இது எல்லாமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க வரும். ஓகேவா? இது வந்து 59 தான். ஒரு சின்ன டவுட் ஆகுது. 58 59 சின்ன வந்துச்சு பார்த்து சொல்றேங்க லாஸ்ட்ல. ஓகே.
ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒருங்கிணைந்த பட்டியல், அதாவது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது பார்லிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா பார்லிமெண்டும் மாநில சட்டமன்றமும் ரெண்டுமே பொதுப்பட்டியல நமக்கு வந்து சட்டங்களை இயற்றலாம். ஓகேவா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 52 இது இருக்கு. ஸ்டார்டிங் 47 இருந்து இப்ப 52 மாத்திட்டாங்க. ஸோ இது இருக்குது. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 1976ல 42வது சட்ட திருத்தத்துல வந்து ஒரு 5 விஷயத்த வந்து ஆட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? ஸோ வந்து 1940 அது பொதுப்பட்டியல்ல 1947ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 1976 வந்து நமக்கு என்ன வந்திருக்கும், 42nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்திருக்கும் இல்லையா? இந்த 42nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல 5 இதை வந்து சேர்த்திருப்பாங்க. ஓகேவா? என்னெல்லாம் சேர்த்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு வந்து கல்வி, ஓகேவா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா காடுகள், வைல்ட் லைஃப், ஓகேவா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப், காடுகள் மற்றும் காட்டு விலங்குகள் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? காடுகள் மற்றும் காட்டு விலங்குகள். ஓகே, ஸோ இது ஒன்னா இது ரெண்டா வேற என்ன சேர்த்திருப்பாங்கன்னா எடைகள் மற்றும் அளவுகள், மெஷர்மெண்ட்ஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நமக்கு காடு ஒரு இதாக வரும், அதே மாதிரி காட்டு விலங்குகள் வந்து நமக்கு ஒரு இதாக வரும். ஓகேவா? ஸோ இது வந்து 4. இன்னும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நீதி நிர்வாகம், உச்ச நீதிமன்றம் தவிர மற்றது எல்லாமே நமக்கு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்படி 5 இது வந்து சேர்த்திருப்பாங்க. ஓகே, இது வந்து 1976ல அந்த மாற்றம் கொண்டு இருப்பாங்க. அது வரை பார்த்தீங்கன்னா பொதுப்பட்டியல நமக்கு வந்து எத்தனை இருக்கும்னா ஸ்டார்டிங்ல 47 இருக்கும், அப்புறம் 5 சேர்த்து 52. அதே மாதிரி யூனியன் பிரதேசங்கள்ல அதே மாதிரி தான். யூனியன் பிரதேசங்கள் ஸோ பார்லிமெண்ட் தான் பவர் இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் ஏதோ ஒரு விஷயத்துக்காக அதில் வந்து மாற்றம் கொண்டு வர நினைக்கிறாரு அப்படின்றப்ப அவருடைய சட்டம் தான் செல்லுபடி ஆகும். ஓகே, அந்த மாதிரி இருக்குது. எஞ்சிய அதிகாரங்கள் அப்படின்றப்ப என்ன பண்ணுதுன்னா இந்த 3 பட்டியலையும் குறிப்பிடப்படாத விஷயங்கள். ஓகேவா? இந்த 3 பட்டியலையும் ஓகே, இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட் தான் பவர் இருக்குது. இதுல உள்ள விஷயங்கள்ல எஞ்சிய அதிகாரங்கள்ல சட்டமேற்றும் பவரும் நமக்கு வந்து பார்லிமெண்ட் தான் நமக்கு வந்து முழுக்க கொடுக்கப்பட்டிருக்குது. ஓகேவா? மத்திய பட்டியல்ல பாராளுமன்றம் ஏற்றுவாங்க, மாநில சட்டமன்றம், பொதுப்பட்டியல்ல பாராளுமன்றம் அல்லது மாநில சட்டமன்றம் ரெண்டும் ஏற்றும் போது எது வந்து இப்போ வந்து ஒரு கான்ட்ராக்ட் வருது அப்படின்னா பார்லிமெண்ட் பண்ணதான் செல்லுபடி ஆகும். எஞ்சிய அதிகாரங்கள் ஃபுல்லாவே பார்லிமெண்ட் தான் இருக்குது. ஓகேவா? ஓகே, ஸோ புரிஞ்சா? அப்போ இந்த 5 இதுல வந்து பாத்தீங்கன்னா 5 இடங்கள்ல நாடாளுமன்றம் நினைச்சா மாநில பட்டியல்ல சட்டங்களை இயற்ற முடியும். ஓகேவா? சட்டங்களை இயற்றுறதுக்கு முடியும். அடுத்தது மாநில சட்டமன்றத்தின் மீது மத்திய அரசுடைய கட்டுப்பாடுகள் எங்க மாநில சட்டமன்றத்துல இவ்வளவு பார்த்தோம்னா மாநில பட்டியல்ல பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா மாநில சட்டமன்றத்தின் மீது மத்திய அரசுடைய கட்டுப்பாடுகள் அப்படின்றது. ஓகேவா? ஓகே, இப்ப பாருங்க, மசோதாக்களை ஆளுநர் வந்து குடியரசுத் தலைவருடைய பரிசீலனைக்காக ஒதுக்கி வைக்கலாம். இங்கே பாருங்களேன், ஒண்ணு வந்து தலைவருடைய பார்வைக்கு வந்து அனுப்பி வைக்கும் போது குடியரசுத் தலைவர் நீங்க ஒரு சட்டத்தை நீங்க பாஸ் பண்ணி அனுப்புறீங்க. இங்க உங்களுக்கு பிடிச்ச கவர்மெண்ட்டை நீங்க தேர்ந்தெடுத்து வச்சிருக்கீங்க. அந்த கவர்மெண்ட் வந்து ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணி அனுப்புது. ஆளுநர் குடியரசுத் தலைவர் கொடுக்குறாரு. ஆளுநரே ஆல்ரெடி யாருடையவர்? மத்திய அரசுடையவர். ஸோ இன்னும் குடியரசுத் தலைவர் பார்வைக்கு போகும்போது, ஸோ இந்த அரசியல் ரீதியாகவே விட்டுருங்க. ஸோ குடியரசுத் தலைவருடைய இது போகும்போது அவர் யாரு? அவர் வந்து மத்திய அரசாங்கத்தில் உள்ளவர், ஒன்றிய நிர்வாகத்துல உள்ளவர். ஸோ அப்ப அவருடைய கண்ட்ரோல்ல ஒரு மாநிலத்தினுடையது போகிற மாதிரியான சூழ்நிலை வருது. அப்ப மசோதாக்களை ஆளுநர் குடியரசுத் தலைவரின் பரிசீலனைக்காக ஒதுக்கி வைக்கலாம். ஸோ அதுக்கும் போது நமக்கு வந்து மாநில சட்டமன்றத்தின் மீது மத்திய அரசுடைய கட்டுப்பாடுகள் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. அதே மாதிரி இன்னும் மாநில பட்டியலில் உள்ள சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த சட்டமேற்றத்துக்கு முன்னால குடியரசுத் தலைவருடைய முன் அனுமதி வந்து தேவைப்படுது. ஓகேவா? மாநில பட்டியல்ல உள்ள ஒரு சில விஷயங்கள் மீது அரசு சட்டம் இயற்ற விரும்பினால் மசோதாவை குடியரசுத் தலைவர் அனுமதி பெற்ற பின்னர் தான் அறிமுகம் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு ரூல் வந்து நமக்கு இங்க இருக்குது. ஸோ எது சம்பந்தமா பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த வர்த்தகம், ஓகேவா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா வர்த்தக சுதந்திரம், இது போலலாம், இது மீது எல்லாமே நமக்கு வந்து வரக்கூடிய மசோதாக்கள் அப்படிதான் நமக்கு வந்து பண்றாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் வர்த்தகம் சம்பந்தமா உள்ளது. ஸோ புதுசாட்டு வரக்கூடிய அந்த என்ன சொல்றது வர்த்தக சுதந்திரம் அவருடைய கட்டுப்பாடுகள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பண்றாங்க அப்படின்றப்ப அவங்க ஃபர்ஸ்ட் வந்து குடியரசுத் தலைவர்கிட்ட ஒப்புதல் வாங்கணும். அவர் ஓகே சொன்னா மட்டும்தான் நடக்கும். ஓகேவா? ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா மாநில பட்டியலில் உள்ள ஒரு சில விஷயங்கள் மீது அரசு சட்டமிட்ட விரும்பினால் மசோதாவை குடியரசுத் தலைவர் அனுமதி பெற்ற பின்னர் தான் அறிமுகமே செய்ய முடியும் அப்படின்னு இருக்குது. ஓகே,
ஸோ வணிகம் சம்பந்தமானது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, காமர்ஸ் சம்பந்தமானது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, நிதி நெருக்கடி நிலை அமலில் உள்ள போது மாநிலத்தின் நிதி மற்றும் பண மசோதாக்களை பரிசீலனைக்காக ஒதுக்கி வைக்க குடியரசுத் தலைவர் வந்து ஒப்புதல் விடலாம். ஓகேவா? இப்ப நாட்டிலே வந்து பாத்தீங்கன்னா அந்த 360 நிதி நெருக்கடி வந்து போயிட்டு இருக்குது. ஓகே, என்ன போயிட்டு இருக்குது? நிதி நெருக்கடி. ஸோ நிதி நெருக்கடி வந்து அமலில் இருக்கும்போது மாநிலத்துடைய நிதி பணம் இந்த மசோதாக்கள் வந்து பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவருடைய பரிசீலனைக்காக ஒதுக்கி வைக்கிறது வந்து அறிவு பண்ணலாம். ஓகேவா? இங்க ஒரு பண மசோதாவை ஃபாலோ பண்றோம், அதை தாக்கல் பண்றோம், அதை வந்து மத்திய அரசு யார்கிட்ட சொல்ல, இதான் வந்து பாத்தீங்கன்னா மாநில சட்டமன்றங்கள்ல அவங்களுக்கான சட்டம் இயற்றும் அதிகாரங்கள் அப்படின்றது. ஓகேவா? ஸோ இந்த 4 கூறுகள் தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சட்டமன்ற உறவுகள். 240 இருந்து 255 வரை இதை பற்றி தான் பேசியிருப்பாங்க. ஒரு 11 ஆர்டிகிள் இதை பற்றி தான் பேசியிருப்பாங்க. ஓகேவா? அப்போ மத்திய மற்றும் மாநில சட்டமன்றம் செல்லும் தொகை எவ்வளவு தூரத்துக்கு போகுது அப்படின்னு எங்கெங்கெல்லாம் சட்டம் இயற்றலாம் அப்படின்னு பாக்குறாங்க. அடுத்தது, ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா நிர்வாக உறவுகள். நிர்வாக உறவுகள் கண்டினியூ பண்ணலாம். சட்ட உறவுகள் எல்லாம் பார்த்துருவோம் இல்லையா? ஸோ ஈஸியான ஒரு பகுதி தான். நிர்வாக உறவுகள் பாத்தீங்கன்னா ஆர்டிகிள் 256ல இருந்து 263 சொல்லிருக்காங்க. இதுவும் முக்கியமானது, ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ பகுதி 9 சொல்றேன். பகுதி 11 நமக்கு வந்து விதி 256ல இருந்து 263 வரை. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் உள்ளது சட்ட ரீதியான உறவுகள் வந்து விதி 245 to 55. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 11 விதிகள், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு 9 விதிகள் இல்லையா? ஓகே, ஸோ நிர்வாக அதிகாரங்கள் பகிர்வு. ஸோ இங்கே நம்ம அகைன் இதை பற்றி தான் பேச போறோம். அகைன் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த நிர்வாக அதிகாரங்கள்ல மத்திய அரசு வந்து மத்திய பட்டியலில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலயுமே நிர்வாகம் செலுத்த முடியும். மாநில அரசுக்கு மாநில பட்டியல்ல அதே மாதிரி பாத்தீங்கன்னா பொது பட்டியல் வந்து பாத்தீங்கன்னா அகைன் இந்த நிர்வாக அதிகாரங்கள் எல்லாமே மாநில அரசு தான் நமக்கு வந்து வரும். ஓகேவா? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இதை மட்டும் கவனிச்சுக்கோங்க. சட்டம் இயற்றுறது வேற, நிர்வாகம் பண்றது வேற. ஓகேவா? இப்போ அது சிம்பிளா நான் உங்ககிட்ட சொல்லி தரேன். உங்களுக்கு இந்த பொதுப்பட்டியல கன்ஃபியூஸ் ஆகும் இல்லையா? இப்போ ஒரு பொதுப்பட்டியல்ல விஷயம் இருக்குது. ஓகேவா? இப்போ நீட் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அதை சட்டம் இயற்றுறது யார் பண்ணிட்டாங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணிட்டாங்க வச்சுப்போமே. அதை இம்ப்ளிமெண்ட் பண்றது நிர்வகிக்கிறது யாரு? ஸ்டேட் கவர்மெண்ட். ஓகேவா? அப்ப அவங்க கண்ட்ரோலா இருக்கும். சில நிகழ்வுகளை தவிர ஓகே மத்திய மாநில அரசுகிட்ட இடையே வந்து பாத்தீங்கன்னா இந்த சட்டமன்ற அதிகாரங்களுடைய பகிர்னுடைய அடிப்படையில வந்து இதெல்லாம் நம்ம வந்து பிரிச்சிருக்கோம். அப்போ சென்ட்ரல் கவர்மெண்டுடைய நிர்வாக அதிகாரம் எங்க வர பரவி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அகைன் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அதாவது மத்திய அரசாங்கத்துடைய இந்த நிர்வாக அதிகாரம் இந்தியா முழுமைக்கும் பரவி இருக்குது. ஓகேவா? இந்தியா முழுமைக்கும் நமக்கு வந்து பரவி இருக்குது. அதாவது பாராளுமன்றத்துல ஒரு சட்டம் ஏத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து யூனியன் லிஸ்ட்ல உள்ளது. அதே மாதிரி மாநில சட்டமன்றத்துல மாநில பட்டியல ஒரு சட்டம் ஏத்துறாங்கன்னா அது வந்து மாநில பட்டியல வரும். சப்போஸ் வந்து மாநிலத்துடைய நிர்வாகம் நமக்கு எதுக்குள்ள வரும்? ஒரு மாநிலத்துக்கு உள்ள மட்டும்தான். ஓகே, இதுவும் நம்ம வந்து முன்னாடி பார்த்து சேம் கான்செப்ட் தான். ஒரு மத்திய அரசுடைய நிர்வாக அதிகாரம் வந்து பாத்தீங்கன்னா நாடு முழுவதும் செல்லுபடியாகும். அவங்க வந்து மத்திய இதுல வந்து பண்ணலாம். மாநில அரசு வந்து பாத்தீங்கன்னா மாநிலம் முழுவதும் செல்லுபடியாகும். ஓகேவா? ஓகே, ஆனா இங்க ஒரே ஒரு விஷயம் நம்ம வந்து நோட் பண்ண வேண்டியது, பொதுப்பட்டியலில் உள்ள நிர்வாகத்தை வந்து நிர்வாகம் பண்றது யாரு? மாநில அரசு தான் நமக்கு வந்து பண்றது. ஓகேவா? அது மட்டும் நீங்க வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது மத்திய மாநில அரசுகளின் கடமைகள் அப்படின்னு சொல்றது. ஓகேவா? இப்போ பாராளுமன்றத்துல ஒரு சட்டம் வந்து ஏற்றப்பட்டாச்சு. ஓகேவா? சோ இப்போ புதுசா ஏற்றப்பட்ட சட்டங்களையும் ஏற்கனவே உள்ள சட்டங்களையும் மாநில அரசு வந்து பாத்தீங்கன்னா மதித்து நடக்கணும். அப்படி நடக்கலாம் என்ன ஆகும்? ஓகே, அதாவது சென்டருக்கு வந்து தொடர்ந்து அதை மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, மாநிலங்கள் கண்டுக்கவே இல்லை அப்படின்ற பட்சத்துல நமக்கு வந்து ஆர்டிகல் 356 இல்ல 365 நமக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். ஓகேவா? சோ இப்போ அரசியலமைப்பு சட்டம் வந்து மாநிலங்களுடைய நிறைவேற்ற அதிகாரங்கள் மேல சில கட்டுப்பாடுகளை வந்து வச்சிருக்குது. ஓகேவா? சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசு தன்னோட நிர்வாக அதிகாரத்தை வந்து கட்டற்ற முறையில பயன்படுத்துவதற்கு நிறைய வாய்ப்புகளை நம்மளுடைய அரசியலமைப்பு வந்து கொடுக்குது. ஓகேவா? சோ ஒவ்வொரு மாநிலத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா பாராளுமன்றத்தினால உருவாக்கப்பட்ட சட்டங்கள் எல்லாமே அந்த
பொருந்தி போக வகையில வந்து இங்க பயன்படுத்தணும், நிர்வாகம் செய்யணும், கரெக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஓகே, அப்போ பாராளுமன்றத்துல ஒரு சட்டம் இயற்றப்படுது அப்படின்னா அது எப்போ இயற்றப்பட்டதா இருக்கலாம், இப்ப இனிமே இயற்ற போறதா இருக்கலாம். ஸோ அந்த சட்டங்கள் எல்லாமே மாநில அரசு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதை வந்து மதித்து நடக்கணும். ஓகேவா? ஸோ மாநிலத்துல அந்த மையத்தினுடைய நிர்வாகத்தை செயல்படுத்துறத தடுக்கவோ இல்ல அதுல பாரபட்சம் காட்டவோ எதுவுமே பண்ண முடியாது. ஓகேவா? அதாவது மத்திய அரசினுடைய நிர்வாக அதிகாரங்கள் மாநிலத்தில் செயல்படுவதற்கு தடங்களாக இருக்கக்கூடாது. என்ன பண்ணணும், மாநிலங்கள் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் ஆகணும், அதை நிர்வகிச்சு தான் ஆகணும். ஓகேவா? ஸோ அப்படின்ற அதிகாரங்கள் தான் நமக்கு இருக்குது. அது இதான் வந்து பாத்தீங்கன்னா மத்திய மாநில அரசுடைய கடமைகள் அப்படின்னு சொல்றது. ஓகே, அப்போ இந்த ரெண்டு இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் பாருங்க மாநில அரசாங்கத்தோட பெருசா பவர் இல்ல, இங்கேயும் பாருங்க ரெண்டுலயுமே மத்திய அரசாங்கத்துக்கு தான் பெருசா பவர் இருக்குது. அவங்க சொல்றத கேட்டுதான் ஆகணும், அவங்க சொல்றத பண்ணிதான் ஆகணும் அப்படின்ற இதெல்லாம் இருக்குது. ஓகேவா? ஸோ இதே நீங்க வந்து நான் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்தது மாநிலங்களுக்கான மாநில அரசுக்கு மத்திய அரசின் வழிகாட்டல். இது என்ன சார் வழிகாட்டல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேசிய அல்லது ராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த செய்தி தொடர்பு சாதனங்களை அமைத்து நிர்வகிக்கும் செயல்பாடுகள். ஓகேவா? தேசிய அல்லது, அதாவது இப்ப பாத்தீங்கன்னா அந்த மேல சொல்லிருக்கோம் இல்லையா, ரெண்டு விஷயங்கள். ஒன்னு வந்து ஒரு சட்டம் ஏத்துறாங்கன்னா அதை வந்து மாநில அரசு மதித்து நடந்தாகணும். அதே மாதிரி மத்திய அரசுடைய நிர்வாக அதிகாரங்களை மாநிலத்தில் செயல்படுவதற்கு மாநில அரசாங்கம் வந்து தடங்களா இருக்கக்கூடாது. ஓகேவா? சோ இது தொடர்பாட்டு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் தகவல் தொடர்பு சாதனங்கள் கட்டுமானம். ஓகே, அப்போ வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா எதனா இருக்கலாம், தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த, ராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த அப்படின்ற விஷயங்கள். அடுத்து பாருங்க, மாநிலத்துக்குள்ள வந்து ரயில்வே துறையை வந்து பாதுகாப்பா இயங்குறதுக்குள்ள தகுந்த நடவடிக்கை எடுத்தல். ஓகேவா? இப்ப பாருங்க, சென்ட்ரல் ரயில்வே வந்து யாருடைய இது, மத்திய அரசுடைய கண்ட்ரோல் அப்படிதானே. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா இப்போ மாநிலத்துல இருக்குது. சதர்ன் ரயில்வே நமக்கு வந்து சென்னை தலைமையிடமா வச்சு, இல்ல தமிழ்நாட்டுல ரயில்வே இருக்கா இல்லையா இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா பெர்ஃபெக்டா நிர்வகிக்கிறது யாரு, மாநில அரசாங்கத்துடைய கடமை. அப்படின்னு அங்க ஏதாவது பிரச்சனை நடக்கும்போது பாக்குறது வாங்குறது எல்லாமே அவங்களுடைய இது. ஓகேவா? அப்போ இந்த ரயில்வேயின் பாதுகாப்புக்காக எடுக்க வேண்டியது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசு என்ன கைட்லைன்ஸ் கொடுக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணி இவங்க வந்து பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இவங்க சொல்றாங்க. அப்போ அங்க பாருங்க, அப்போ இந்த தகவல் தொடர்பு சாதனங்கள் கட்டுமானங்கள். ஓகேவா? அதாவது தேசிய ராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த செய்தி தொடர்பு சாதனங்கள், தகவல் தொடர்பு சாதனங்கள் போன்ற இதுல அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரயில்வேயின் பாதுகாப்புக்காக எடுக்கப்பட்ட விஷயங்கள், இதுல எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வழிகாட்டுதலை ஃபாலோ பண்ணி தான் நம்ம வந்து ஆகணும். அடுத்தது, மாநிலத்துல ஒரு மொழி வழி சிறுபான்மை குழுக்கள் இருப்பாங்க இல்லையா? ஓகே, அந்த குழுக்களுக்கு அந்த அந்த மொழி வழி சிறுபான்மை அப்படி. ஓகேவா? மொழி வழியா சிறுபான்மை. நமக்கு சிறுபான்மைனா பொதுவா எப்படி இருக்கும், மதம் சார்ந்த சிறுபான்மை அப்படிதானே. ஸோ ஹிந்து அல்லாத அப்படின்ற மாதிரி முஸ்லீம் மற்ற கிறிஸ்தவர்கள் எல்லாமே சிறுபான்மை வருவாங்க. ஆக்சுவலா மொழி வழி சிறுபான்மை அப்படின்றது மொழி ரீதியெல்லாம் சிறுபான்மை. ஓகேவா? பெரும்பான்மை மொழி இருக்கும்போது இப்ப இந்தியாவை பொறுத்தவரையில பாத்தீங்கன்னா ஹிந்தி வந்து பெரும்பான்மை மொழியா இருக்குது, மீதி எல்லாம் சிறுபான்மை மொழியா இருக்கும். அந்த கான்செப்ட் வருது இல்லையா? அப்போ இங்க அந்த மொழி வழி சிறுபான்மையில இருக்கக்கூடிய மக்களுக்கு தாய் வழியில வந்து கல்வி கற்பிப்பதற்கான வழிமுறைகளை வந்து வழங்குதல், அதுவும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுலதான் வரும். ஓகேவா? ஓகே, ஸோ பாயிண்ட்ல வந்து மிஸ் ஆகுது. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த இதுக்கெல்லாம் வரும் மாநில அரசுக்கு மத்திய அரசுடைய வழிகாட்டுகள் அப்படிதான் வரும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா இந்த தேசிய ராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த செய்தி தொடர்பு சாதனங்கள். ரெண்டாவதுன்னா நமக்கு வந்து ரயில்வே சம்பந்தமாட்டு. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா மொழி சிறுபான்மை குழுக்கள்ல உள்ளவங்களுடைய குழந்தைகளுடைய கல்விக்கு தாய் வழி கல்வி. ஓகேவா? ஸோ இப்போ இந்தியாவில் தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்து குழந்தைகள் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற கான்செப்ட். ஓகே, ஸோ அதே மாதிரி குறிப்பிட்ட திட்டங்களை வந்து இந்த பழங்குடியினருக்கானது இல்லை வந்து பாத்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு குறிப்பிட்ட திட்டங்களை வந்து செயல்படுத்தல் வரைதல். இப்போ வந்து நேஷனல் பேக்வர்ட் கமிஷன் ஒன்று பண்றாங்க அப்படின்றத அதை கரெக்டா இம்ப்ளிமெண்ட் பண்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசுடைய வழிகாட்டல் படி மாநில அரசு பண்ணிதான் ஆகணும். ஸோ இதெல்லாம் நிர்வாக கடமைகள். ஓகேவா? நிர்வகிச்சு தான் ஆகணும் அப்படின்றது. ஓகே, அடுத்தது அரசு பணிகளை பரஸ்பரம் ஒப்படைத்தல். ஓகேவா? அரசு பணிகளை பரஸ்பரம் ஒப்படைத்தல் அப்படின்றது இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தோம், மாநில பட்டியல்ல மத்திய அரசு வந்து சட்டமியற்றவுடைய அதிகாரங்கள் எல்லாம் பார்த்தோம். நமக்கு கொஞ்சம் கடினமானது அப்படின்னா, ஸோ அங்க வந்து 2/3 மெஜாரிட்டி இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ ஆனா வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசு வந்து அதுக்காக சட்டமியற்றும் அதிகாரத்தை ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே மாநிலங்களுக்கு வந்து வழங்க முடியாது அப்படின்ற மாதிரி. ஓகேவா? ஸோ ஒரு மாநிலத்தினுடைய விஷயத்துல சட்டம் ஏத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாநிலம் வந்து பாராளுமன்றத்துல வந்து கோரவும் முடியாது. ஓகேவா? ஸோ ரொம்ப தேச முக்கியத்துவம் வாய்ந்தமான விஷயங்களை மட்டும் தான் பண்ண முடியும்.
ஸோ இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து குடியரசுத் தலைவர் இப்போ குடியரசுத் தலைவர் வந்து பாத்தீங்கன்னா மாநில அரசோட ஒப்புதல் கூட அந்த அரசுகிட்ட எந்த ஒரு நிர்வாக பணியையும் ஒப்படைக்கலாம். ஓகேவா? ஸோ சிம்பிளான கான்செப்ட் தாங்க. சென்ட்ரல் சொல்றதை வந்து ஸ்டேட் கேட்கணும், ஆனா ஸ்டேட் சொல்றதை சென்ட்ரல் கேட்கணுன்ற அவசியம் நமக்கு வந்து இங்க கிடையாது. ஓகேவா? அப்போ அரசு பணிகளை பரஸ்பரம் ஒப்படைத்தல் அப்படின்றது. ஓகேவா? ஆனா சில இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் வந்து பாத்தீங்கன்னா மாநில அரசோட ஒப்புதலோட கூட சில பணிகளை நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிர்வாக பணிகளையே நம்ம வந்து ஒப்படைக்க முடியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு மாநிலத்தினுடைய ஆளுநர் வந்து மத்திய அரசோடைய ஒப்புதலோட கூட அந்த அரசினுடைய நிர்வாக பணிகளை எதனும் ஒன்று அந்த அரசாங்கத்தை வந்து ஒப்படைக்கலாம். ஓகேவா? சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பரஸ்பர ஒப்பந்தம் நமக்கு வந்து இங்க இருக்குது. சோ அதான் வந்து நமக்கு இங்க சொல்லிருக்காங்க. ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா மத்திய மற்றும் மாநில அரசுங்களுக்கு இடையேயான ஒத்துழைப்பு. சோ இந்த ஆர்டிகல் நாம வச்சுக்கோங்க, ஆர்டிகல் 262. ஓகேவா? சோ 6 ரெண்டு மாநிலங்களுக்கு இடையே. ஓகேவா? ரெண்டு மாநிலங்களுக்கு இடையே 6 ஓடுது. ஓகேவா? சோ இப்ப மாநிலங்களுக்கு இடையே ஓடும் ஆற்று நீர். ஓகேவா? 6. ஓகேவா? மாநிலங்களுக்கு இடையேனா 2 வந்துடும். அப்படித்தானே? சோ அப்போ 2 மாநிலங்களுக்கு இடையே ஓடும் ஆற்று நீர் ஆற்று பள்ளத்தாக்கு பிரச்சனையில் பாராளுமன்றம் நடுவர் மன்றத்தின் மூலம் தீர்வு காண வழிவகை செய்யுது. ஆர்டிகல் 262. ஓகே, இங்க பாருங்க மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையான ஒத்துழைப்பு. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் பங்கீடு. ஓகேவா? காவேரி கர்நாடகால ஆரம்பிச்சு நமக்கு தமிழ்நாட்டுக்குள்ள வருது. ஓகேவா? சோ அங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து காவிரி குறுக்கே வந்து அணை கட்டணும் சொல்லி ரொம்ப நாள் பிரச்சனை, திடீர்னு பிரச்சனை கிளப்பாங்க, திடீர்னு ஸ்டாப் பண்ணுவாங்க, இப்படிலாம் போயிட்டு இருக்கும் இல்லையா? சோ இந்த மாநிலங்களுக்கு இடையேயான நதிகளினுடைய பயன்பாடு, விநியோகம், ஓகே, கட்டுப்பாடு, இந்த மாதிரி எந்த ஒரு சர்ச்சையையும் தீர்ப்பதற்கு பாராளுமன்றம் வந்து அனுமதி வழங்க முடியும். ஓகேவா? சோ அதான் பாராளுமன்றம் நடுவர் மன்றத்தின் மூலம் தீர்வு காண வழிவகை செய்யலாம். இது ஆர்டிகல் 262 சொல்லுது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 263 மாநிலங்களுக்கு இடையே உள்ள குழு அமைக்கலாம். 263 வந்து பாத்தீங்கன்னா மாநிலங்களுக்கு இடையேயான குழு. ஓகேவா? இன்டர் ஸ்டேட் கவுன்சில். இதுக்கு ஆர்டிகல் 263 யார் பண்ண முடியும்? குடியரசுத் தலைவர் தான் பண்ண முடியும். சோ குடியரசுத் தலைவர் மத்திய மற்றும் மாநிலங்களில் உள்ள பொதுவான நலன்களை விசாரிக்கிறதுக்கு, ஓகே, அதாவது அதே மாதிரி பாத்தீங்கன்னா மாநிலங்களுக்கு இடையேயான, ஓகே, இப்போ வந்து சென்டர் ஸ்டேட்டுக்கும் அமைக்கலாம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா மாநிலங்களுக்கு இடையேயான 2 மாநிலங்களுக்கு இடையேவும் நம்ம வந்து அமைக்கலாம். ஸோ இது வந்து யார் தான் பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் பண்ண முடியும். ஸோ இந்த கவுன்சிலை வந்து நிறுவதற்கான இது கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து அகில இந்திய சேவைகள். இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? அடிப்படை கட்டுப்பாடு மத்திய அரசிடமும் உடனடி கட்டுப்பாடு மாநில அரசிடமும் பொதிந்துள்ளது. ஓகேவா? எப்படி எல்லா கூட்டாட்சி தத்துவமுடைய நாடுலையும் இருக்குதோ அதே மாதிரிதான் நமக்கு வந்து இந்தியாவிலையும் வந்து இந்த மத்திய சேவைகள் மாநில சேவைகள். ஓகேவா? ஸோ சென்ட்ரல் சர்வீஸ், ஸ்டேட் சர்வீஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்ற தனித்தனி பொது சேவைகள் இங்க இருக்குது. ஆனா இங்க கூடுதலா நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் சர்வீஸ் சிலது இருக்குது. ஓகேவா? இப்ப ஐஆர்எஸ், ஓகே, இந்தியன் ஃபாரின் சர்வீஸ், இந்தியன் ரயில்வே டிராபிக் சர்வீஸ், இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ், இதெல்லாமே ஓகே, இதெல்லாம் மத்திய அரசுடைய பணிகள்ல வந்துடும். ஓகேவா? ஸோ சிவில் சென்ட்ரல் சர்வீஸ்ல குரூப் ஏ சர்வீஸ் அப்படின்ற கேட்டகரியில வந்துடும். இங்க வந்து பாத்தீங்கன்னா இதுல ஆல் இந்திய சர்வீஸ் இருக்கு. ஆல் இந்திய சர்வீஸ் நமக்கு என்னெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஓகேவா? இந்திய குடிமை பணி, இந்திய ஆட்சி பணி, அதாவது இந்திய குடிமை பணி, அதான் இந்திய ஆட்சி பணி, அடுத்தது வந்து இந்திய காவல் பணி, அடுத்தது வந்து இந்திய வனப்பணி. ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஒரு முக்கியமான கொஸ்டின், அடிக்கடி கேட்கப்பட்ட கொஸ்டின், நான் சொல்றேன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா அதுக்கு முன்னாடி வர இந்திய குடிமை பணி அப்படின்னு தான் இருந்துச்சு. ஓகேவா? ஓகே, இந்திய குடிமை பணி அப்படிதான் சொல்றோம். ஐசிஎஸ் சொல்லி இருந்துச்சு. அதை இப்போ நமக்கு வந்து 1947 தான் ஐஏஎஸ் அப்படின்னு சொல்லி மாத்தாங்க. அதே மாதிரி இந்தியன் போலீஸ் அப்படின்னு சொல்லி இருந்தது வந்து இந்திய காவல் பணி ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு 1947 தான் இதே வந்து பண்ணிருப்பாங்க. அடுத்தது 1966 தான் இந்திய வனப்பணி அப்படின்ற ஒன்னே வந்து கிரியேட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் அப்படின்னு ஒண்ணு 1966 தான் கிரியேட் பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த மூணுமே நான் என்ன சொன்னேன், அகில இந்திய சேவைகள், ஆல் இந்திய சர்வீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சென்ட்ரல் சர்வீஸ் வேற, ஸ்டேட் சர்வீஸ் வேற. ஓகேவா? குரூப் 1 இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் சர்வீஸ் வேற. இது வந்து பாத்தீங்கன்னா ஆல் இந்திய சர்வீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்களுமே சென்ட்ரல்ல இருந்து தான் ஆள் எடுத்துப்பாங்க. ஆனா நமக்கு வந்து ஸ்டேட்ல வந்து வேலை செய்வாங்க. ஆனா சென்டருக்கு எப்பயாவது தேவைப்படும் போது வந்து கூப்பிட்டுப்பாங்க. ஓகேவா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அகில இந்திய பணிகள். இதுவும் நமக்கு என்ன வந்து மாநில அரசுக்கு மத்திய அரசினுடைய வழிகாட்டுதல். ஓகேவா? சோ இந்த ஒரு ரொம்ப முக்கியமானது. 1947 வந்து இந்தியன் சிவில் சர்வீஸ் அப்படின்றது ஐசிஎஸ் அப்படின்றது ஐஏஎஸ் அப்படின்னு சொல்லி மாற்றப்படுது. இந்திய காவல்துறை ஐபி அப்படின்றது ஐபிஎஸ் இந்திய
காவல் பணி அப்படின்னு சொல்லி மாற்றப்படுது. 1966 தான் இந்திய வன சேவை, வனப்பணி சொல்றத விட வன சேவை தான் கரெக்டா இருக்கும். ஓகே, வனப்பணி சொல்லலாம். 1966 வந்து தொடங்கப்படுது. 3வது அகில இந்திய சேவை, தேர்ட் ஆல் இந்தியா சர்வீஸ் ஆகிட்டு IFS, இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் அப்படின்னு ஒன்று வந்து கிரியேட் பண்றோம். ஓகே, இப்போ இந்த மாதிரி புதிய ஆல் இந்தியா சர்வீஸை கிரியேட் பண்றதுக்கு யாருக்கு அதிகாரம் கொடுத்துருக்காங்க, எந்த ஆர்டிகல் கீழே அதிகாரம் கொடுத்துருக்காங்க? யூடியூப்ல இதை பார்க்குறவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஜஸ்ட் ஆர்டிகல் மட்டும் நீங்க வந்து டைப் பண்ணா போதும். ஓகே, ஸோ யாருக்கு அதிகாரம் கொடுத்துருக்காங்க? சரி, அது கூட சொல்லிடுறேன். மாநிலங்களவைக்கு அதிகாரம் கொடுத்துருக்காங்க. எந்த ஆர்டிகல் கீழே? நிறைய வாட்டி பார்த்துட்டோம். இப்போ கூட பார்த்தோம், இன்னைக்கு இந்த செஷன்ல ஃபர்ஸ்ட் இதுல கூட பார்த்தோம். ஓகே, ஆர்டிகல் 312. அடுத்தது பொதுப்பணி தேர்வாணையங்கள். ஓகேவா? ஸோ என்ன சார் பொதுப்பணி தேர்வாணையங்கள்? யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸ். ஓகே, சென்ட்ரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அதான் வந்து யூபிஎஸ்சி, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். மாநில பொதுப்பணி தேர்வாணையத்தின் தலைவரும் உறுப்பினரும் யார் மூலமா நியமிக்கப்படுறாங்க? ஆளுநர் மூலமாட்டு. ஆனா யார் மூலமா வந்து பதவி நீக்கம் செய்யப்படுறாங்க? குடியரசுத் தலைவர் மூலமாட்டு. ஓகேவா? முக்கியமானது. சோ அப்போ இங்கேயும் அகைன் மாநில அரசாங்கம், மத்திய அரசாங்கத்துடைய கண்ட்ரோல் வருது பாருங்க. என்னது? மாநில கவர்னரா வந்து பொது சேவை ஆணையத்தினுடைய தலைவர்கள் உறுப்பினர்களா நியமிக்கப்பட்டாலும் ஜனாதிபதியால் மட்டுமே நீக்க முடியுது. ஓகேவா? டிஎன்பிசியோடைய சேர்மேனோ டிஎன்பிசியோட உறுப்பினரோ நியமிக்கிறது யாருன்னா ஆளுநர். ஓகேவா? ஆனா அதை வந்து பாத்தீங்கன்னா நீக்கிறது யாரு தான்? ஜனாதிபதியால மட்டும் தான் நீக்க முடியும். ஓகே, ஆனா சம்பந்தப்பட்ட அந்த மாநில சட்டமன்றத்தினுடைய கோரிக்கையின் பேர்ல 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட மாநிலங்கள் கூட்டு சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ்னையும் நிறுவ முடியும். ஓகேவா? ஆனா இங்க வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2 ஸ்டேட்டுக்கு சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அமைக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல 2 சட்டமன்றத்துடைய இது தேவை. ஆனா அங்க வந்து ஆளுநருக்கு பவர் இருக்காது. அங்க வந்து யார் வருவாங்க? ஆட்டோமேட்டிக்காட்டு குடியரசுத் தலைவர். ஸோ குடியரசுத் தலைவரால் மட்டும்தான் அவங்க வந்து நியமிக்கப்படுவாங்க. ஓகேவா? அடுத்தது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து பாத்தீங்கன்னா, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து மாநில ஆளுநர்கிட்ட ஒரு கோரிக்கையை கேட்டு அவரு சொல்றதனுடைய பேர்ல குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் கூட ஒரு மாநிலத்துல என்னென்ன தேவைகள் இருக்கோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைவேற்றதுக்கு முடியும். ஓகேவா? ஸோ யூபிஎஸ்சிக்கு அந்த பவர் இருக்குது. ஓகே, ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஓகே, ஸோ இந்த 3 பாயிண்ட் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுல முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல குடியரசுத் தலைவர் தான் நியமிக்க முடியும். 2 சட்டமன்றத்துடைய இது வேணும். ஓகேவா? இந்த பாயிண்ட் இதுல இல்ல, ஒரு பின்னாடி வரலாம். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா மாநில பொதுப்பணி தேர்வாணையத்துக்கு இப்போ டிஎன்பிசி வச்சுக்கோங்களேன், இங்க வந்து கவர்னரால நியமிக்கப்பட்டாலும் நீக்கப்படுறது குடியரசுத் தலைவரால. ஓகே, அதே மாதிரி பாத்தீங்கன்னா யூபிஎஸ்சி வந்து பாத்தீங்கன்னா யூபிஎஸ்சிட்ட ஆளுநர் சில கோரிக்கை வைக்கிறது மூலமா குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் கூட மாநிலத்தினுடைய தேவைகளை நிறைவேற்றுறதுக்கு அவங்க வந்து வழிவகை பண்ணலாம். ஓகேவா? சோ இந்த மாதிரி நிர்வாகம் இருக்குது. அடுத்தது நெருக்கடி நிலை உறவுகள் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அப்படிதானே? சோ ஆர்டிகல் 352 என்ன? தேசிய நெருக்கடி. தேசிய நெருக்கடியில வந்து மத்திய அரசு தான் வந்து வெளிக்காட்டும். ஆர்டிகல் 356 வந்து பாத்தீங்கன்னா ஆளுநர்கிட்ட ஃபுல் அதிகாரம் இருக்கும். ஆளுநர் யார்? ஆக்சுவலா மத்திய அரசுடைய முகவரா செயல்படுவார். அப்போ வந்து அகைன் சென்ட்ரல் கவர்மெண்டே ஃபுல் பவர் இருக்கும். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா நெருக்கடி நிலை உறவுகள் அப்படின்றது. வேற என்ன? ஆர்டிகல் 360 அதே மாதிரி தான். ஆர்டிகல் 360 வந்து நிதி. ஸோ நிதி வந்து பாத்தீங்கன்னா அகைன் அவங்க சொல்றது படிதான் நம்ம வந்து கேட்கிற மாதிரி இருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்றது படிதான் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து கேட்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஓகேவா? ஸோ அகைன் இதுல ஒரு பாயிண்ட் வந்து மிஸ் ஆகிற பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 9வது பாயிண்ட் இல்ல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச பாயிண்ட் தான் ஜஸ்ட் சொல்ற கேட்டுக்கோங்க. ஓகேவா? ஒருங்கிணைந்த நீதிமன்ற அமைப்பு. ஓகேவா? இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுல 2 அரசியல் இருக்குது. அப்படின்னா 2 அரசாங்கங்கள் இருக்குது. மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் இருந்தாலும் நமக்கு வந்து 2 நீதி நிர்வாக முறை கிடையாது. ஒருங்கிணைந்த நீதிமன்றம் தான் நமக்கு இருக்குது. அப்படிதானே? ஒரே நீதிமன்றம் ஒருங்கிணைந்த நீதிமன்றமா நமக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ சென்ட்ரல்ல வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல்ல நமக்கு வந்து ஸ்டேட்டுக்கு ஒண்ணு அப்படி கிடையாது. மொத்தமா நமக்கு வந்து யார் இருக்காங்க? மேல உச்ச நீதிமன்றம், அது கீழே வந்து உயர் நீதிமன்றம், கீழ்நிலை நீதிமன்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இதுதான் இருக்கிறாங்க. ஓகே, இங்க என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒற்றை நீதிமன்ற அமைப்பு வந்து மத்திய சட்டங்கள், மாநில சட்டங்கள் 2யுமே செயல்படுத்துது. ஓகேவா? இப்போ வந்து மாநில சட்டங்கள் உள்ள விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா இவங்க மட்டும் தான் பாத்துக்க முடியும் அப்படின்ற, அதாவது உயர் நீதிமன்றம் தான் பாத்துக்க முடியும் அப்படின்றது இல்ல. சோ 2யுமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து பண்ணுது. மத்திய சட்டங்களையும் மாநில சட்டங்களையும் மொத்தமா நீதிமன்றம் வந்து பாத்துக்குது. ஓகேவா? அதே மாதிரி மறுசீரமைப்பில் உள்ள வேறுபாடுகளையும் இதுதான் வந்து பாத்துக்குது. ஓகேவா? அதாவது ஒரு மாநிலத்தில் உள்ள உயர் நீதிமன்றம் அப்படின்னு சொல்றதை விட, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட் இருக்குது. ஓகேவா? சோ அந்த நீதிமன்றத்தோட நீதிபதிகள் வந்து
யாரால் நியமிக்கப்படுறாங்க? குடியரசுத் தலைவரா வந்து நியமிக்கப்படுறாங்க. ஓகேவா? கூடவே அவங்க வந்து இந்திய தலைமை நீதிபதியையும் ஆளுநரையும் கலந்து ஆலோசிப்பாங்க. ஆலோசித்து யாரை நியமிக்கிறாங்க? குடியரசுத் தலைவர் தான் வந்து நியமிக்கிறாங்க. ஓகேவா? அவங்க ஜனாதிபதி மாற்றலாம், நீக்கலாம், அவரு எல்லாமே அவருடைய கண்ட்ரோல் தான் இருக்குது. ஓகே. சோ இந்த ஒருங்கிணைந்த இதை பற்றி தான் பேசியிருப்பாங்க. அப்ப இது எல்லாமே நமக்கு வந்து என்ன டாபிக்ல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாநில அரசுக்கு மத்திய அரசின் வழிகாட்டல். ஓகேவா? சோ இதுவும் வந்து நமக்கு வந்து நிர்வாக இதெல்லாம் வருது. சோ பிற விதிகள் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்ல வந்து பாருங்க, ஒண்ணும் இல்ல, ஆர்டிகல் 355 வந்து பேசியிருப்பாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசின் மீது 2 கடமைகளை வந்து விதிக்குது. ஒண்ணு, மாநிலங்களின் வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு மற்றும் உள்நாட்டு கலவரம் ஆகியவற்றிலிருந்து பாதுகாக்கப்படுகிறது. ஓகேவா? ஆர்டிகல் 355 வந்து பாத்தீங்கன்னா 2 கடமைகளை வந்து சொல்லுது. ஒண்ணு வந்து வெளி ஆக்கிரமிப்பு, உள் தொந்தரவுக்கு எதிராக ஒவ்வொரு மாநிலத்தையும் மத்திய அரசு பாதுகாக்கணும். இது வந்து மத்திய அரசின் மீது உள்ள கடமைகள். ஓகேவா? வெளியே இருந்து வந்து இப்போ ஒரு மாநிலத்தை டிஸ்டர்ப் பண்ணா அப்படின்னா அந்த மாநிலத்தோடது அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட முடியாது. ஏன்னா இது டிஃபென்ஸ் சம்பந்தம் வரும் இல்லையா? ஈஸியா நான் வச்சுக்கோங்க. ஓகே, யாருடைய கடமை அது? மத்திய அரசுடைய கடமை அப்படின்னு ஆயிருது. ஓகேவா? அதே மாதிரி அரசியலமைப்புடைய விதிப்படி ஒவ்வொரு மாநிலத்தினுடைய அரசாங்கமும் நடைபெறுதா அப்படின்றதையும் உறுதி செய்யணும். ஓகேவா? அப்படி நடைபெறலாம் என்ன கான்ஸ்டிடியூஷனரி மெஷினரி ஃபெயில் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்ல என்னவா மாறும்? நமக்கு இதை மொத்தமா தூக்கிட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சியே போட்டுருவாங்க. அப்போ 2வது பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா என்னது, ஒவ்வொரு அரசியலமைப்பின் உள்ள விதிப்படிதான் ஒவ்வொரு மாநில அரசாங்கமும் இயங்குதா அப்படின்றத பார்க்கணும். ஓகேவா? ஓகே. சோ கூடவே மாநில தேர்தல் ஆணையர் யாரால் நீக்கப்படுறாரு? ஆளுநரால். நீக்கப்படுறது குடியரசுத் தலைவரால். ஓகேவா? சோ இது எல்லாமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா, சோ அப்ப இதுல இருந்து மொத்தம் 3 விஷயம். ஓகேவா? சோ ஒன்னு வந்து நிர்வாக அதிகாரங்களுடைய பகிர்வு பார்த்துக்கோங்க. பொதுப்பட்டியல் வந்து மாநில அரசு தான். ஓகே. அடுத்து மத்திய மாநில அரசுகளின் கடமைகள் பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மாநில அரசுக்கு மத்திய அரசின் வழிகாட்டுதல். ஓகேவா? சோ எல்லா பாயிண்டும் ஈஸியா இருக்கா? எங்கேயோ படிச்ச மாதிரி இருக்கா? எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? ஓகேவா? எல்லாமே ஒரு மாதிரி ரீட் பண்ண இல்ல கேட்கவே உங்களுக்கு வந்து புரியுற மாதிரி இருக்கா? ஓகே இதானே அப்படின்ற மாதிரி ஃபீல் வருதுங்களா? ஏதோ ஒன்று புதுசா சொல்றாங்க அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்களா? இல்ல. சோ அவ்வளவுதான். ஓகேவா? நான் வச்சுக்கோங்க. முக்கியமா இதுல வந்து ஆர்டிகல் நான் வச்சுக்கோங்க. வேற எதுவும் நமக்கு பேச தேவையில்லை. அடுத்து பாருங்க, நிதி உறவுகள் பகுதி 12ல ஆர்டிகல் 268ல இருந்து 293ல வந்து வர சொல்லிருப்பாங்க. ஓகேவா? 268ல இருந்து 293 ஆர்டிகல் 12 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் சொல்லிருப்பாங்க. ஓகேவா? நிதி உறவுகள். சோ இதுல என்ன பார்க்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து வரி விதிப்பு அதிகாரங்கள் ஒதுக்கீடு, மாநில வரி விதிப்பு அதிகாரங்கள் மீதான கட்டுப்பாடுகள், வருவாயை எப்படி பகிர்ந்துக்கிறாங்க, வரி இல்லாத வருவாயை வந்து எப்படி பகிர்ந்துக்கிறாங்க, மாநிலங்களுக்கு வழங்கப்படும் மானியங்கள், வேற மானியங்கள் என்ன அப்படின்றலாம் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். பார்த்துட்டு அப்புறம் நிதி ஆணையம் போகலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஆர்டிகல் 268ல இருந்து 293 268 முதல் 293 வரை நமக்கு வந்து இதுல சொல்லப்பட்டிருக்குது. 3 வரை இந்த விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்குது. ஓகேவா? ஸோ வரி விதிப்பு அதிகாரங்கள் ஒதுக்கீடு ஃபர்ஸ்ட் மத்திய பட்டியலில் உள்ள இனங்கள் எல்லாமே பாராளுமன்றம் வந்து வரி விதிக்கலாம். ஓகேவா? மத்திய பட்டியலில் உள்ள இனங்கள் எல்லாமே பாராளுமன்றம் வரி விதிக்கலாம் அப்படின்னு வரி விதிக்கலாம். இது என்றால் நமக்கே தெரியும். அப்படிதானே? அதே மாதிரி மாநில பட்டியல் உள்ள இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாநில சட்டமன்றத்துக்கு மட்டுமே பிரத்யேக அதிகாரம் இருக்குது. கண்டன லிஸ்ட்ல உள்ளதுக்கு பொதுப்பட்டியல்ல பாராளுமன்றம் பண்ணலாம், மாநில சட்டமன்றம் பண்ணலாம். எந்த அதிகாரங்களுக்கு பாராளுமன்றம் மட்டும்தான் வரி விதிக்க முடியும். ஓகேவா? ஸோ அதிகாரங்கள் இப்படிதான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எஞ்சி அதிகாரத்துக்குள்ள என்னெல்லாம் வரும் பாத்தீங்கன்னா, கிஃப்ட் டாக்ஸ், ஓகே, இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த எஞ்சி அதிகாரத்துக்கு கீழே வந்து வரக்கூடியது. ஓகே, இப்போ மாநிலங்கள் வரி விதிக்கலாம், ஆனா அது மேல சில கட்டுப்பாடுகள் இருக்குது. ஓகேவா? மாநில சட்டமன்றம் எதுக்கெல்லாம் வரி விதிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொழில்களுக்கு, வணிகத்துக்கு, வேலை வாய்ப்புகளுக்கு, இதுக்கு மட்டும்தான் வரி விதிக்க முடியும். ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, வருமான வரி யாரு விதிக்கிறாங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட். யார் கலெக்ட் பண்றாங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட். அப்ப வருமான வரி சென்ட்ரல் கவர்மெண்டால் விதிக்கப்பட்டு சென்ட்ரல் கவர்மெண்டாலேயே கலெக்ட் பண்ணப்படுது. ஓகேவா? ஆனா அதனுடைய வருமானம் வந்து மத்திய மாநில அரசுகளிடையே விநியோகிக்கவும் படுது. ஓகேவா? அதுக்கு ஒரு ஷேர் இருக்குது. ஆனாலும் மாநில அரசுக்கு சில அதிகாரங்கள் வந்து நமக்கு இருக்கு வரி விதிக்கிறதுக்கு. ஆனா சில கட்டுப்பாடுகள் இருக்குது. எங்கெங்கெல்லாம் பண்ணலாம்? தொழில்கள் சார்ந்தது, வர்த்தகங்கள் சார்ந்தது, வேலை வாய்ப்புகள் மீதாட்டு வரிகளை விதிக்கலாம். ஓகேவா? ஆனா ஒவ்வொரு நபரும் செலுத்த வேண்டிய மொத்த தொகை ஆண்டுக்கு
2500க்கு மிகாமல் இருக்கணும். அந்த அளவுல தான் வரி வந்து விதிக்கணும். ஓகேவா? மாநிலங்கள் விதிக்கக்கூடிய வரிக்கானது. புரியுதா? மாநிலங்கள் விதிக்கக்கூடிய வரிக்கானது. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நபருக்கு அதிகபட்சமா 2500 ரூபாய் வரை கலெக்ட் பண்ணிக்கலாம். அந்த அளவு வரிகள் விதிக்கப்பட வேண்டும். ஓகே, இது ஒரு கண்டிஷன். அடுத்தது, மாநில சட்டமன்றம் வந்து பாத்தீங்கன்னா பொருட்களினுடைய விற்பனை மற்றும் கொள்முதல் மீது வரி போட முடியுமா அப்படின்னு கேட்டா போட்டுக்கலாம். ஓகேவா? பொருள் வாங்குறதுக்கோ விற்கிறதுக்கோ உள்ள வரியை வந்து போட்டுக்கலாம். ஆனா செய்தித்தாள்கள் மட்டும் வரி வந்து கிடையாது. ஓகேவா? செய்தித்தாள் வந்து இப்போ வந்து ஒரு நீங்க பேப்பர் வாங்குறதுன்னா ஒரு ரேட் போட்டிருப்பாங்க. எந்த பொருள் வாங்கினாலும் ரேட்டு கூட இன்க்ளூசிவ் ஆல் டாக்ஸ் சம்திங் இந்த மாதிரி போட்டிருப்பாங்க இல்லையா? நியூஸ் பேப்பர்ல போட்டிருப்பாங்களா? போட்டிருக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ அதையும் நீங்க வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்தது வருவாய் பகிர்வு. எப்படி இதை வந்து ஓகே நம்ம வந்து பார்த்தோம். மாநிலங்கள் சிலது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் வரியை விதிச்சு சென்ட்ரல் கவர்மெண்டே கலெக்ட் பண்ணிக்குது. சிலது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வரியை விதிச்சு ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கவர் பண்ணி விநியோகம் பண்றாங்க, ஷேர் பண்ணிக்கிறாங்க ரெண்டு பேரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வரிகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு இது பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000வது ஆண்டு 80வது சட்ட திருத்தம் ஒன்று போடுறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 2016ல 101வது சட்ட திருத்தம் ஒன்று வந்திருக்கும். ஓகே, ஸோ அதுல வந்து நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருப்பாங்க. முக்கியமா 10வது நிதி கமிஷன், ஓகேவா, 10வது நிதி ஆணையத்துடைய பரிந்துரைகளை அமல்படுத்துற விதத்துல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதுல என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய வரிகள் மற்றும் விதிப்புகள் இருந்து கிடைக்கக்கூடிய வருவாயில மாநிலங்களுக்கு 29% அளிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிருப்பாங்க. என்ன சொல்லிருப்பாங்க? மாநிலங்களுக்கு 29% வந்து அளிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிருப்பாங்க. ஓகே, சோ இது வந்து பாத்தீங்கன்னா பகிர்வுக்கான மாற்று திட்டம் அப்படின்னு சொல்லிருவாங்க. இது வந்து 1996ல இருந்து ஆக்சுவலா வந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாட்டுல 101வது சட்ட திருத்தம் மாட்டு ஜிஎஸ்டியை வந்து அறிமுகம் பண்ணிருப்பாங்க. ஸோ இது நம்ம வந்து பின்னாடி நம்ம பார்க்கலாம், நிறைய இருக்குது. எக்கனாமிக்ல வந்து டீட்டெயிலா பார்க்கலாம், அந்த விஷயங்கள்லாம் கவலைப்படாதீங்க. ஜிஎஸ்டி கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஜிஎஸ்டி என்னது? சரக்கு மற்றும் சேவை வரிகள் வந்து கொண்டு வராங்க. அதாவது மத்திய மற்றும் மாநிலங்களுக்கு அரசுகளுக்கிடையே பொதுவான வரி விதிக்கும் அதிகாரம். முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் ஒரு டாக்ஸ் போடும், ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு டாக்ஸ்ன்ற மாதிரி இருக்கும். தமிழ்நாட்டுடைய டாக்ஸ் சிஸ்டமே வேற மாதிரி இருக்கும், பக்கத்து மாநிலத்துடைய வேற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியான அப்படின்ற மாதிரி. ஓகேவா? ஸோ டெஸ்டினேஷன் டாக்ஸ் வேற சொல்லுவாங்க. இது டீட்டெயில் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ நமக்கு வந்து இதுல தேவைப்படுறது ஜிஎஸ்டி அப்படின்றது 101வது சட்ட திருத்தம் மூலமா 2016ல வந்து போடப்பட்டது அப்படின்ற நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஜிஎஸ்டி பொறுத்தவரை நமக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா 2 இடத்துலயுமே நமக்கு இருக்கும். ஓகேவா? இப்போ நீங்க ஹோட்டல் சாப்பிட போறீங்க, நீங்க சாப்பிட்ட பில் மேல 5% டாக்ஸ் போடுவாங்க. 200 ரூபாய் சாப்பிடுறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 ரூபாய் நீங்க வந்து டாக்ஸ் கட்டணும். ஸோ 10 ரூபாய் நீங்க வந்து டாக்ஸ் கட்டுறீங்க அப்படின்றப்ப அந்த டாக்ஸ்ல 5 ரூபாய் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் 5 ரூபாய் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும். ஓகேவா? சிஜிஎஸ்டியோ எஸ்ஜிஎஸ்டியோ வந்து போகும். ஓகே, வரி இல்லாத வருவாய் பகிர்வு. ஓகேவா? வரி அல்லாதது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸுக்கும் ஃபீக்கும் வந்து டிஃபரெண்ட் வேற. ஓகேவா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம், டாக்ஸ் வந்து உங்களுடைய இன்கம் டாக்ஸ் இந்த விஷயங்கள் இது வந்து கவர்மெண்ட்டுக்கு கட்டாயமா செலுத்தக்கூடியது. ஓகேவா? அப்படின்றது ஃபீஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா நீங்க ஏதோ ஒரு இதை வந்து வாங்குறதுனால, ஒரு சேவையை பெறுறதுனால நீங்க கொடுக்குறது. டாக்ஸ்ன்றது நீங்க வந்து இவ்வளவு காசு சம்பாதிக்கிறீங்க, இல்லை ஏதோ ஒரு இதை வந்து நீங்க உங்களுக்கு வருது, அதுக்கு ஒரு வரி கட்டுறது, அதுக்கு ஒரு காசு கொடுக்குறது டாக்ஸ். ஆனா ஃபீ வந்து அப்படி கிடையாது. புரியுதுங்களா? ஓகேவா? நீங்க இந்த பலனை அடைகிறதுனால நான் அப்படின்ற மாதிரி இல்லாம அது வந்து வரின்ற கிட்டத்தட்ட ஒரு கடமையா இருக்கும். இது வந்து கம்பல்சரி. ஓகேவா? அது வந்து கடமை. இது வந்து அது கட்டினாதான் பண்ண முடியும் அப்படின்றது. ஓகேவா? ஸோ இங்க பாருங்க, இப்போ தபால், இப்போ வந்து போஸ்ட் ஆஃபீஸ் போறோம், அங்க வந்து ஏதோ ஒரு மணி ஆர்டர் அனுப்புறீங்க, 100 ரூபாய்க்கு 5 ரூபாய் சார்ஜ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? அதே மாதிரி ரயில்வேல நம்ம வந்து இப்போ பண்றது, ஓகே, டிக்கெட் எடுக்கிறது, வங்கிகள்ல நாணயங்கள் மூலமா, பணம் மூலமா, இந்த மாதிரிலாம் நமக்கு வந்து இதெல்லாம் வந்து மத்திய அரசுகிட்ட வரக்கூடியது. ஓகேவா? அடுத்தது மாநிலங்கள்ல நீர்ப்பாசனம் மூலமாட்டு, மீன் வளங்கள் மூலமாட்டு, ஓகே, மாநில பொதுப்பணித்துறை நிறுவனங்கள் மூலமாட்டு, இது மூலமாலாம் காசு வருது இல்லையா? ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா வரி இல்லாத வருவாய் பகிர்வு. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா தபால் தந்தித்துறை, ரயில்வே துறை இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசுக்கு ஸ்ட்ரைட்டா வந்துடும். நீர்ப்பாசனம், மீன் வளங்கள் இங்க இருந்தெல்லாம் வரக்கூடிய காசு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்துடும். இதெல்லாம் நீங்க எடுத்துக்கோங்க. இதுல இருந்து வரக்கூடிய காசுலாம் வந்து மாநில அரசாங்கம் எடுத்துக்கோங்க. இதுல இருந்து வரக்கூடிய காசுலாம் நாங்க வந்து மத்திய அரசு எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரியான கான்செப்ட். ஓகேவா? அடுத்தது மாநிலங்களுக்கு வழங்கப்படக்கூடிய மானியங்கள். ஸோ 2 மானியங்கள் இருக்கும், அதுல 3 இருக்கு. ஓகே,
ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சட்டப்பூர்வ மானியங்கள், இன்னொன்று வந்து தன்விருப்ப மானியங்கள், இன்னொன்று பிற மானியங்கள். சட்டப்பூர்வ மானியங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லை. ஆர்டிகல் 275 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாநிலத்துக்கு நிதி தேவைப்படுறதுல பாராளுமன்றம் வந்து அவங்களுக்கு காசு கொடுத்து ஹெல்ப் பண்றது, மானியம் கொடுத்து ஹெல்ப் பண்றது, அதான் வந்து பார்த்தீங்கன்னா சட்டப்பூர்வமானது. ஓகே, இப்போ மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையில வரிகளை பகிர்ந்து கொள்கிறோம். அது தவிர மத்திய வளங்கள்ல இருந்து மாநிலங்களுக்கு கொஞ்சம் வளங்களை வந்து வழங்குது, கிட்டத்தட்ட ஒரு ஹெல்ப் பண்றது மாதிரி. ஓகேவா, இது வந்து பாத்தீங்கன்னா சட்ட ரீதியான மானியங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு மாநிலத்துக்கு நிதி தேவைப்படுது அப்படின்ற டைம்ல அங்க ஒரு பேர் நடந்திருக்கு, இல்ல அங்க ஒரு பெரிய ஏதோ ஒரு இஷ்யூ நடந்திருக்கு, ரொம்ப காசு தேவைப்படுது, ரொம்ப லாஸ் ஆயிருக்கு அப்படின்ற பட்சத்துல பாராளுமன்றம் வந்து வழங்குறதுக்கு அதிகாரம் வந்து கொடுக்குது. ஓகேவா, சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஏற்ப வந்து மாறுபடலாம், ஒவ்வொரு மாநிலத்துடைய மக்கள் தொகைக்கு ஏற்ப மாறுபடலாம், ஒவ்வொரு மாநிலத்துடைய அந்த அழிவுக்கு ஏற்ப மாறுபடலாம், இப்படிலாம் இருக்குது. ஓகேவா, சோ இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எங்க கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா அதுலதான் நமக்கு வந்து எடுப்பாங்க. ஸோ அடுத்தது தன்விருப்ப மானியங்கள் அப்படின்றது ஆர்டிகல் 282 வந்து சொல்லியிருப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சட்டம்லாம் ஏற்றா இருக்கு. ஃபர்ஸ்ட் உள்ளதுக்கு பார்லிமெண்ட்ல சட்டம் ஏற்றி காசு எடுத்து ப்ராப்பரா வந்து விநியோகப்படுத்தணும். ஓகேவா, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா தன்விருப்ப மானியங்கள் வந்து பாத்தீங்கன்னா பொது காரணத்துக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறது 282. ஓகேவா, ஸோ இந்த தன்விருப்ப மானியங்கள் வந்து எதுக்காக கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு இப்போ ஒரு ஸ்கீம் வந்து இந்தியா ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஸோ அந்த ஸ்கீமை வந்து ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வராங்க இந்தியா ஃபுல்லா. அந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே வந்து ஒரு சப்போர்ட் பண்றாங்க. ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு ஸ்கீமை கொண்டு வர போறாங்க அப்படின்றப்ப இப்போ பிஎம்ஸ்ரீ ஸ்கூல்ஸே கொண்டு வராங்க, இல்லை ஸ்கீம் கொண்டு வராங்க. ஸோ 60-40 சார், ஸ்டேட் கவர்மெண்ட் 40 போடுங்க, நாங்க வந்து 60 போடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க வச்சுக்கோங்களேன். சில ஸ்டேட் ரொம்ப பின்தங்கிய நிலைமையில் இருக்குது. அப்ப அந்த ஸ்டேட்டுக்கு வந்து சொல்றாங்க, இல்ல உங்களுக்குலாம் வந்து நாங்க 90% கொடுக்குறோம், நீங்க 10% போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா தன்விருப்ப மானியம். ஓகேவா, ஸோ ஒரு பொது காரணத்துக்காக எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி ஒரு நல்ல விஷயத்த கொண்டு வரோம். ஸோ உங்களால அதை கான்ட்ரிபியூட் பண்ண முடியாம நீங்க லேக் ஆயிடக்கூடாது, பரவாயில்ல நாங்க இன்னொரு ஸ்டேட்டுக்கு வந்து 60% கொடுக்குறோமா, உங்களுக்கு வந்து 90% கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரியான செயல்படுத்துறது தான் இந்த தன்விருப்ப மானியங்கள் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஓகேவா, இதே மாதிரி நிறைய விஷயத்துல சொல்லலாம். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பொது காரணத்துக்காக ஒரு தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்காக. ஓகேவா, ஸோ மற்ற மானியங்கள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து இங்க இருக்குது, இங்க இருக்கு பாருங்க. இரு நோக்கங்களில் ஒன்று வந்து மாநிலங்கள் தங்க திட்ட இலக்குகளை எட்ட. ஓகேவா, மாநிலம் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு இதுல வந்து அடுத்த லெவலுக்கு போக முடியாம ஸ்டக் ஆகி நிக்கிறாங்க அப்படின்றப்ப, அதே மாதிரி தேசிய லெவல்ல ஒரு திட்டங்கள் போடுறாங்க. ஸோ அந்த திட்டங்கள் வந்து செயல்படுத்துறதுக்கு மாநிலங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உதவிடுறதுக்காக இந்த மாதிரி 2 விஷயங்கள்ல இப்படி ஹெல்ப் பண்றாங்க. ஓகேவா, ஸோ பிற மானியங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து அப்பப்ப கொடுப்பாங்க. ஓகே, ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு கட்டத்துல இந்த சணலுக்கான ஒரு மானியம் கொடுத்தாங்க. அஸ்ஸாம், பீகார், ஒரிசா இந்த மாதிரி ஏரியாக்கள் அங்க வந்து சணல் உற்பத்தி, மேற்கு வங்காளம், ஓகே, அங்க வந்து சணல் உற்பத்திகள் வந்து அதிகமா நடைபெறும். ஒரு தற்காலிக காலத்துல வந்து அவங்களுக்கு வந்து ஏற்றுமதிக்காக ஹெல்ப் பண்ணாங்க. ஓகேவா, சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஏற்றுமதி வரிகளுக்கு பதிலாக ஒரு மானியம் வந்து வழங்குறதுக்கு வந்து கொடுத்தாங்க. இது வந்து கொஞ்ச நாளைக்கு ஒரு 10 வருஷத்துக்கு அவங்க வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா, சோ இந்த மாதிரி வழங்குறது தான் பிற மானியங்கள் அப்படின்றது. சோ இதே வந்து நான் வச்சுக்கோங்க. ஓகேவா, சோ இவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா நிர்வாகம் சம்பந்தமா உள்ளது, நிதி சம்பந்தமாக உள்ளது. அடுத்து இந்த நிதியை பார்க்கும் போதே கூடவே சேர்த்து நிதி ஆணையத்தையும் பார்த்துருவோம். ஓகேவா, சோ நிதி ஆணையம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அடிக்கடி கேட்கிற ஒரு கொஸ்டின் இந்த ஒண்ணுதான். விதி 280. ஓகேவா, ஆர்டிகிள் 280ல இந்திய நிதி ஆணையத்தை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. சோ இதோடைய சட்டப்பிரிவு வந்து 280. ஒரு அரை நீதித்துறை அமைப்பு, பாதி அப்படின்றது ஒரு அரை நீதித்துவ அமைப்பு. அப்படின்னா என்ன சார் அரை முழு நீதித்துவம் என்ன? தண்டனை கொடுக்கிறது விஷயங்கள் அப்படித்தானே, நீதி வழங்குறது அப்படித்தானே. ஒரு சட்டம் இயற்றுறது சட்டமன்றத்துறை கடமை, அந்த சட்டத்தை வந்து செயல்முறை நிர்வாகம் செய்யறது வந்து பாத்தீங்கன்னா நிர்வாகத்துறை கடமை. அது தவறுகள் விளைக்கப்படும் போது நீதி வழங்குறது யாருடைய கடமை? இப்படி ஒரு சட்டம் இருக்குங்க, பின்னாடி நாங்க பைக்ல போயிட்டு இருக்கேன், பின்னாடி வந்து ஒருத்தன் இடிச்சிட்டானா மோட்டார் வாகன சட்டப்படி இந்த தண்டனை அப்படின்ட்டு இருக்குது. தண்டனை கொடுக்கறது யாருடைய கடமை அப்படின்னு பாத்தீங்கன்னா சட்டத்தில இருக்கிறத பார்த்து கொடுக்கறது நீதியோட கடமை. அங்க முழுமையா தண்டனை கொடுக்கப்படுது. அறை அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க ஒரு சில தண்டனைகளை வழங்கலாம், அதான் அறை. ஓகே, தீர்ப்பாயங்களுக்கும் அதே மாதிரிதான் இருக்கும். ஓகேவா, சோ இந்த ஆணையம் வந்து பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவரால் வந்து நியமிக்கப்படுது, மாநிலத்துல ஆளுநரால் நியமிக்கப்படுது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. ஓகேவா, நம்ம மாநில நிதி ஆணையம் லைட்டா பார்த்துட்டோம். எந்த ஆர்டிகல் மூலமா கொண்டு வந்தாங்கன்னா 73, 74 சொல்லியிருப்பாங்க. நமக்கு ஒவ்வொரு மாநிலத்திலையும் அந்தந்த ஒவ்வொரு மாநிலம் சார்ந்த பஞ்சாயத்து ராஜ் சட்டம் மூலமா ஏற்றப்பட்டு அதுல மென்ஷன் பண்ணிருப்பாங்க இல்லையா. சோ இங்க
யார் வந்து கிரியேட் பண்ணுவாங்க? ஜனாதிபதி, குடியரசுத் தலைவரால. ஓகேவா? முக்கியமானது. எத்தனை வருஷத்துக்கு ஒரு வாட்டி? அவர் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து குடியரசுத் தலைவர் வந்து இதை பண்ணுவாரு. ஓகேவா? ஓகே. சோ இது வந்து பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவருக்கு சில பரிந்துரைகளை வந்து அளிக்கும். ஓகே, இந்த நிதி ஆயோகத்தோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா சில பரிந்துரைகளை வந்து அளிக்குது. சோ என்னெல்லாம் கொடுக்கும் பாத்தீங்கன்னா மத்திய மாநில அரசுக்கு இடையேயான இந்த வரிகளை எப்படி வந்து பகிர்வு பண்ணலாம் அப்படின்ற ஐடியா கொடுக்கும். ஓகேவா? மத்திய மாநில அரசுகள் இடையிலான வரிகள் பகிர்வு தொடர்பான விவகாரங்கள்ல ஐடியா கொடுக்கும். அதே மாதிரி மத்திய அரசால மாநிலங்களுக்கு மானியங்கள் வழங்குறது தொடர்பான ஐடியாஸை வந்து இது கொடுக்கும். ஓகேவா? ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா வரி, கீ பாயிண்ட் மட்டும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஒன்னு வந்து வரிகள், அப்புறம் வந்து மானியங்கள், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மாநிலத்தினுடைய தொகுப்பு நிதிக்கான கூடுதல் ஒதுக்கீடு செய்வதன் மூலம் இந்த லோக்கல் பாடிக்கு வந்து பாத்தீங்கன்னா கூடுதல் கிடைக்கிறதுக்கு, ஊராட்சி மற்றும் நகராட்சி அமைப்புகளுக்கு கூடுதல் நிதி கிடைக்கிறதுக்காக ஒரு ஆலோசனை கொடுக்கிறது. அப்புறம் வலுவான நிதி முறைக்காக குடியரசுத் தலைவரால் பரிந்துரைக்கக்கூடிய பிற விவகாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து குடியரசுத் தலைவரால் பரிந்துரைக்கப்படும் அப்படின்ற 4 கீ பாயிண்டை வந்து நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஒன்னு அப்போ வந்து பாத்தீங்கன்னா வரி, மத்திய அரசுக்கும் மாநிலத்துக்கும் இடையிலான வரி அதிகார பகிர்வு வந்து தொடர்பாட்டு குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை செய்யும் எது நிதி ஆணையம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மானியங்கள் தொடர்பாட்டு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பஞ்சாயத்துகளுக்கும், அதாவது பஞ்சாயத்துனா ஊராட்சி நகராட்சி அமைப்புகளுக்கு கூடுதல் நிதி கிடைக்கிறதுக்கான வழிவகை அது குறித்து வந்து என்ன சொல்லுவோம் ஆலோசனை கொடுக்கும், இல்லைன்னா வந்து பரிந்துரை செய்யும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வலுவான நிதி அமைப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவரால வந்து வேற மற்ற விஷயங்கள்லாம் பரிந்துரை செய்வாங்க அதுக்காக. ஓகேவா? சோ அதுதான் நமக்கு வந்து இதுக்கான எக்ஸாம்பிள் என்னது? வலுவான நிதியமைப்பு முறைக்காக குடியரசுத் தலைவரால் பரிந்துரைக்கப்படுவது அப்படின்னா நமக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த 1960 வரை வந்து இந்த சணலுக்காக ஒரு இது கொடுத்தாங்கல்ல, பிற மானியங்கள். சணலுக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த பெங்கால், அஸ்ஸாம், வேற என்ன அந்த பக்கத்துல உள்ளது ஒரிசா, பீகார், இந்த ஸ்டேட்டுக்குலாம் வந்து ஒரு மானியம் கொடுத்தாங்களே, இதெல்லாம் வந்து இந்த லிஸ்ட்லாம் வரும். ஓகேவா? ஸோ பிற நிறுவனங்கள் அப்படின்றது. அடுத்தது ஸோ மத்திய மாநில அரசுகள் கடன் வாங்குதல். ஓகேவா? கடன் எப்படி வாங்கலாம் அப்படின்றது இந்திய தொகுப்பு நிதியினை ஆதாரமாக கொண்டு மத்திய அரசானது இந்தியாவுக்கு உள்ளும் வெளியும் கடன் வாங்கலாம். தொகுப்பு நிதி தான் கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. நம்ம லாஸ்ட்ல பார்த்தோம் இல்லையா, ஆர்டிகல் 262 கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, பப்ளிக் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியா, அதுக்கப்புறம் கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா. கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா யாரோட கண்ட்ரோல் இருக்கும்? குடியரசுத் தலைவருடைய கண்ட்ரோல் இருக்கும். ஆல்ரெடி பார்த்தோம். அப்ப இந்திய தொகுப்பு தான் இந்தியாவுடைய நிதி, இந்தியாவுடைய காசு அப்படின்றது. ஸோ அதுல இருந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதை மையமா வச்சு எங்கள்ட்ட இந்த காசு இருக்குது, இவ்வளவு கடன் வாங்குவோம், இதை வச்சு நாங்க திருப்பி கொடுத்துருவோம் அப்படின்னு. இப்ப வீட்டுல நீங்க வந்து யார்ட்ட கடன் ஏதாச்சும் வாங்குவோம், பத்திரத்தை வச்சு வாங்குவோம், ஏதாவது ஒன்று வச்சு வாங்குவோம் இல்லையா? ஸோ நம்ம சம்பளத்தை வச்சு வாங்கலாம், சம்பளத்தை வச்சு ஒரு கிரெடிட் கார்டு கொடுத்து அதை வச்சு வாங்கலாம். ஓகேவா? பே ஸ்லிப் வச்சு, அது மாதிரிதான். அப்ப இந்திய தொகுப்பு நிதியை ஆதாரமாக கொண்டு மத்திய அரசு வந்து இந்தியாவுக்கு உள்ளுக்குள்ளே வெளியுக்குள்ளே எங்கனாலும் கடன் வாங்கிக்கலாம். ஓகேவா? சோ இந்த கடன் தொகை எவ்வளவுதான் இருக்கணும் அப்படின்றத நிர்ணயம் பண்றதுக்கு பாராளுமன்றத்துக்கு அதிகாரம் இருக்குது. ஓகேவா? அடுத்தது அதே மாதிரி மாநிலத்துடைய தொகுப்பு நிதி, மாநில தொகுப்பு நிதினா ஸ்டேட் கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா வச்சு ஸ்டேட் கன்சாலிடேட் ஃபண்டா வச்சு இந்தியாவிற்கு உள்ளே வெளியே நமக்கு வந்து கடன் வாங்கலாம். ஓகேவா? அதே மாதிரி கடன் தொகையோட இந்த அளவினை வந்து நிர்ணயம் செய்வதற்கு பாராளுமன்றத்துக்கு நமக்கு அதிகாரம் இருக்குது. ஓகேவா? எங்க மாநிலத்தில் உள்ள கடன் தொகையை நிர்ணயம் செய்வதற்கும் யாருக்கு அதிகாரம் இருக்குது? பாராளுமன்றத்துல அதிகாரம் இருக்குது. ஓகே. சோ அதே மாதிரி மத்திய அரசு ஒரு மாநிலத்திற்கு கடன் வழங்குறதுக்கு உத்தரவாதம் அளிக்க செய்ய முடியும். அது தொடர்பான கணக்கு விவகாரங்கள் எல்லாமே இந்திய தொகுப்பு நிதிக்கு எல்லாம் கொண்டு வருவாங்க. ஓகேவா? ரொம்ப முக்கியமானது, மத்திய அரசினுடைய ஒப்புதல் இன்றி மாநில அரசு கடன் தொகை பெற இயலாது. மத்திய அரசின் ஒப்புதல் இன்றி மாநில அரசு கடன் தொகையை பெற இயலாது. ஓகேவா? ஸோ அடுத்தது ரொம்ப 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 முக்கியமான ஒரு டாபிக். ஓகேவா? ஸோ இப்போ இதுவரை உள்ளதை லைட்டாக பார்த்துருவோம். பார்த்துட்டு ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு அடுத்து நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகே, இப்போ பாருங்க என்ன பார்த்தோம்? நிதி உறவுகள், வரி விதிப்பு அதிகாரங்களுக்கான ஒதுக்கீடு. ஸோ மத்திய பட்டியலில் பாராளுமன்றம் தான், மாநில பட்டியலில் மாநில சட்டமன்றங்கள் தான், பொதுப்பட்டியலில் 2 பண்ணிக்கலாம், எஞ்சிய அதிகாரங்கள்ல பாராளுமன்றம் பண்ணிக்கலாம். இது நமக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான். மாநிலங்களில் மீது வரி விதிப்புக்கான கட்டுப்பாடுகள். ஓகேவா? மாநில சட்டமன்றம் வந்து தொழில்கள்ல, வணிகத்துல, வேலை வாய்ப்புல எல்லாத்துலயும் வரி விதிக்கலாம். ஆனா 2500 மிகாமல், தனிநபருக்கு 2500 மிகாமல் நமக்கு வந்து இருக்கணும் மொத்த வரியானது. செய்தித்தாள் தவிர எல்லாத்துக்குமே வந்து விற்கிறதுலயும், கொள்முதல் பண்றதுலயும், வாங்குறதுலயும் விற்கிறதுலயும் வரி வந்து போட்டுக்கலாம். அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. வரி அதிகார பயிர்வு 29% சொல்லிட்டு 10வது சொல்லிருக்காங்க. இப்போ நமக்கு லேட்டஸ்டா நமக்கு வந்து எக்கனாமிக் படிக்கும் போது லேட்டஸ்டா 16வதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்ப இருக்கட்டும். 101ஆம் சட்ட திருத்தம், சரக்கு மற்றும் சேவை வரிகள், அதையும் பார்த்துக்கோங்க.
வரி இல்லாத வருவாய் பகிர்வு. ஓகேவா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா டாக்ஸ் இல்லாம மற்றபடி காசு வருது இல்லையா, அதை எப்படி பிரிச்சுக்கிறாங்க. அப்போ மத்திய அரசு வந்து தபால், தந்தித்துறை, ரயில்வே துறை, வங்கிகள், ஒளிபரப்பு, நாணயம் இதெல்லாம் தான் எடுத்துக்கிறோம். ஓகேவா? அது வந்து மாநிலங்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள லிஸ்ட்ல இருந்து வரக்கூடிய காசு எல்லாமே ஒன்றும் இல்லை, அவங்கவுங்க லிஸ்ட்ல இருக்கிறதுல இருந்து காசு எடுத்துப்பாங்க, அவ்வளவுதான். அடுத்து மாநிலங்களுக்கு மானியங்கள் சட்டப்பூர்வமானது, தன்விருப்பமானது, பிற மானியங்கள். சட்டப்பூர்வமா 275 மாநிலங்களுக்கு உதவி தேவைப்படுது அப்படின்ற பட்சத்துல, தன்விருப்பம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களையும் பூஸ்ட் பண்ணி கொண்டு வரலாம் அப்படின்றதுக்காக வாலண்டியரா இவங்களே பண்றது 282. ஓகேவா? பிற மானியங்கள் நம்ம பார்த்தோம். சோ அப்ப நிதி ஆணையம் வந்து ஒரே அரை அமைப்பா செயல்படுது. அரை நீதித்துவ அமைப்புனா அவங்களே சில விஷயங்கள் தண்டனையும் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குடியரசுத் தலைவரால் கூட்டப்படுகிறது. இவங்க வந்து குடியரசுத் தலைவருக்கு சில பரிந்துரைகளை பண்ணுவாங்க. ஒண்ணு வந்து வரிகள் பகிர்வு தொடர்பாட்டு, மானியங்கள் தொடர்பாட்டு, ஊராட்சி மற்றும் நகராட்சிகளுக்கு கூடுதல் நிதி வழங்குற தொடர்பாட்டு, அடுத்தது குடியரசுத் தலைவரால வலுவான நிதி முறைக்காக குடியரசுத் தலைவர் சிலதை வந்து பரிந்துரைப்பார் இல்லையா, அதுக்காக. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் கடன் வாங்குதல் பற்றி சொல்லிருக்காங்க. மத்திய அரசு மாநில அரசு கடன் வாங்குற அந்த லிமிட்டை வந்து செட் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா பாராளுமன்றத்துக்கு தான் பவர் இருக்குது. ஓகேவா? ஓகே, ஸோ கன்டினியூ பண்ணலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மத்திய மாநில உறவுகள் பற்றிய குழுக்கள் அப்படின்றது. ஓகேவா? ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1967 வரை பெரும்பாலுமே மாநிலங்களிலும் மத்தியிலையும் மாநிலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி ஆட்சி தான் இருந்துச்சு. ஓகேவா? ஃபுல்லாவே காங்கிரஸ் தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அதனால மத்திய மாநில உறவுகள்ல எந்த பிரச்சனையும் இல்லை, சுமூகமா இருந்துச்சு. 1967 காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு 9 மாநிலங்கள்ல முதலா தோற்கடிக்கப்படுறாங்க. ஓகே, ஸோ என்ன நடக்குது பாத்துங்க. 1967 காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு 9 மாநிலங்கள்ல தோற்கடிக்கப்படுறாங்க. ஸோ 1967 முக்கியமான வருஷம். தமிழ்நாட்டிலே அதே மாதிரி பாத்தீங்கன்னா முதலா காங்கிரஸ் அல்லாத ஒரு கட்சி ஆட்சிக்கு வருது. அதான் பாத்தீங்கன்னா திமுக, திராவிட முன்னேற்ற கழகம். 67 CN அண்ணாதுரை அவர்கள் வந்து முதல்வர் ஆகிறாரு. ஓகே, ஸோ அதே மாதிரி 9 மாநிலங்கள் தோற்கடிக்கப்படுகிறது. ஸோ மத்தியிலையும் கொஞ்சம் அதோடைய நிலை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பலவீனம் அடையுது. ஓகேவா? மத்தியில கொஞ்சம் நிலைமை வந்து பலவீனம் அடையுது, நிறைய பிரச்சனைகள்லாம் போகுது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது. ஃபைன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இப்போ அரசியல் சூழல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறுது. இந்த அரசியல் சூழல் மாற மத்திய மாநில உறவுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு புதிய சகாப்தத்தை வந்து முன்னறிவிக்கிற சூழல்ல வருது. ஓகேவா? சோ இந்த மாநிலங்கள்ல உள்ள காங்கிரஸ் இல்லாத அரசுகள் வந்து மத்திய அரசின் உடைய இந்த அதிகமா இப்ப நம்ம கான்ஸ்டிடியூஷன் எப்படி இருக்குது, மத்திய அரசோடைய இன்டர்வென்ஷன் அதிகமா இருக்கமா இருக்கு இல்லையா? சோ அதை வந்து எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அண்ணாவோட ஒரு ஃபேவரட்டான ஸ்டேட்மெண்ட் உண்டு, அவருடைய புத்தகத்தில் நான் வந்து படிச்சது. அதோடைய மேடை பேச்சா இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா அவர் எழுதுனா தெரியாது, ஆனா அவருடைய புத்தகத்துல நாங்க என்ன கேட்கிறோம், வீட்டுல 4 பேர் இருக்காங்க, 4 பேருக்கு நீங்க ஆளுக்கு 4 முளை வேட்டி எடுத்து, ஓகே, ஒரு 16 முளை வேட்டி எடுங்க, அது 4 மூலமா கட் பண்ணி 4 பேருக்கும் கொடுத்துருங்க, பிரச்சனையே இல்லை. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, நீங்கன்றது மத்திய அரசே, நீங்க என்ன சொல்றீங்க, இல்ல 16 முளை வேட்டி இருக்கட்டும், 4 பேரும் சேர்த்தே கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்றீங்க, எது பெட்டர் அப்படின்ற மாதிரி. ஸோ மாநிலங்களுக்கு இன்னும் அதிக உரிமைகள், சுயாட்சி தன்மையை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான இதை வந்து கேட்டே இருக்காங்க. இதை வந்து எல்லாரும் கேட்க ஆரம்பிக்கும் போது அரசியல் சூழல் வந்து மாறுது. ஓகேவா? ஸோ அப்போ அவர் வந்து மாநில சுயாட்சி பிரச்சனையை வந்து எழுப்புறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாநிலங்களுக்கு அதிக அதிகாரம் கொடுங்க, அதிக நிதி கொடுங்க, எல்லாமே நீங்களே பண்ணாம எங்க மாநிலத்தை நாங்க பண்றோம், எங்களுக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதனால இந்த மத்திய மாநில உறவுகள்ல வந்து ஒரு பதற்றமும் ஒரு மோதலும் வந்து நமக்கு உருவாகுது. ஓகேவா? சோ எந்தெந்த இடத்துல எல்லாம் சிக்கல் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவர்னருடைய நியமனம், அவருடைய பதவி நீக்கம். ஓகேவா? கவர்னர் நியமனம் வந்து கிட்டத்தட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் வைக்கிற ஆள் தானே அப்படின்ற மாதிரி. ஆளுநர்கள் வந்து பாரபட்சமா நடந்துக்கிறது. ஓகேவா? நிறைய குடியரசுத் தலைவர் ஆட்சியில நடந்திருக்கும் அந்த டைம். அப்புறம் வந்து கட்சி சார்ந்த நலனுக்காக ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வர்றது, இதுக்கப்புறம் வந்து நிறைய நடக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு மாநிலங்களுக்கு மத்திய படைகளை வந்து அனுப்புறது. ஓகே, அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய மசோதாக்களை குடியரசுத் தலைவர் வந்து முடிவு பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கிறது மாதிரியானது. நிதியில வந்து பாகுபாடு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நமக்கு வந்து பண்ணிட்டே இருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுவோம் அப்படின்றதுக்காக குழுக்கள் வந்து அமைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மத்திய மாநில உறவு பற்றிய குழுக்கள் அப்படின்றது. ஸோ அதை பற்றி தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போறோம். புரிஞ்சு இல்லையா?
சோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா 1966ல நிர்வாக சீர்திருத்த ஆணையம் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா, நிர்வாக சீர்திருத்த ஆணையம் அப்படின்றது. சோ இதை விட முக்கியமானது 1969 அமைச்சது தான். இது முக்கியமானது தான். ஆனா மத்திய மாநில உறவு பற்றி பேசுறது பாத்தீங்கன்னா அது வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது. இது வந்து ஓகே, இது முக்கியமானது தான், பார்க்கலாம். ஃபைன். ஆனா அந்த 1969ல ராஜமன்னா கமிட்டி ஒன்று சொல்லிட்டு கருணாநிதி ஆட்சிக்கு வரும்போது அமைப்பாங்க. ஓகேவா, அது ரொம்ப முக்கியமானது. ஸோ பார்க்கலாம். 1966ல மொரார்ஜி தேசாய் கவர்மெண்ட் வருது. ஸோ மொரார்ஜி தேசாய் வந்து பாத்தீங்கன்னா மொரார்ஜி தேசாய், அதுக்கப்புறம் வந்து ஹனுமந்தையா வருவாரு. ஸோ அவங்க சேர்ந்து அவங்க வந்து 6 பேர் கொண்ட தலைமையில ஒரு நிர்வாக சீர்திருத்த ஆணையம், ஓகேவா, ஏஆர்சி அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன், ஏஆர்சி, மத்திய அரசு வந்து நியமிக்கிறாங்க. சோ இதுல வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்றாங்க. அதுல ஒண்ணு வந்து மத்திய மாநில உறவு குறித்து ஆராயறதும் பண்றாங்க, ஓகேவா. சோ என்னென்ன சிக்கல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆராயக்காக பண்றாங்க. இவங்க வந்து ஆராய்ந்து முடிந்து அறிக்கையை சப்மிட்டும் பண்றாங்க, ஓகேவா. 1969ல அறிக்கையை சப்மிட் பண்றாங்க. 1966 அமைக்கப்பட்டது எம்சி செட்டல் வாட் அப்படின்ற தலைமையில ஒரு ஆய்வுக்குழு அமைச்சு 1969ல அறிக்கை சப்மிட் பண்றாங்க. 22 பரிந்துரைகள் சொல்றாங்க. அதுல முக்கியமானது மட்டும் பார்க்கலாம், ஓகேவா. சோ என்ன சொல்றாங்கன்னா, ஆர்டிகல் 263 நம்ம என்ன பார்த்தோம், 262 வந்து ரெண்டு மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் பங்கீடு வந்து பண்றது. 263 என்ன பார்த்தோம், நமக்கு வந்து மாநிலங்களுக்கு இடையேயான கவுன்சில், ஸ்டெண்டர்ஸ் இன்டர் ஸ்டேட் கவுன்சிலை வந்து உருவாக்குறது, மாநிலங்களுக்கு இடையேயான கவுன்சிலை வந்து உருவாக்குறது, ஓகேவா. சோ இதை வந்து நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா. சோ இதுதான், இது எல்லாமே அவர் வந்து பரிந்துரை வைக்கிறாங்க. சோ முதல் முக்கியமான பரிந்துரை வந்து ஆர்டிகல் 263 கீழே மாநிலங்களுக்கு இடையேயான குழுவை வந்து நம்ம வந்து நிறுவனம் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆளுநராக நியமிக்கிறதுக்கு கட்சி சார்பற்ற ஒருத்தரை, ஓகே, ஆனா அவர் வந்து பொது வாழ்விலையும் நிர்வாகத்திலையும் ரொம்ப அனுபவம் உள்ளவரா இருக்கணும், அப்படின்ற ஒருத்தரை நீங்க வந்து நியமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, ஓகேவா. சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா மாநிலங்களுக்கு அதிகபட்ச அதிகாரங்களை வழங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா அதிக நிதி ஆதாரங்களையும் வழங்கணும் அப்படின்னு சொல்றாங்க, ஓகேவா. சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசு எந்த பரிந்துரையும் இதுக்கு மேல எடுக்கல, ஓகேவா. சோ ஆனா இவங்க இந்த மாதிரி முக்கியமான கோரிக்கைகள்லாம் வைக்கிறாங்க. சோ ஏன் முக்கியமான சொல்லி இந்த பாயிண்ட்லாம் போட்டுறோம், இந்த பாயிண்ட்ல தான் பேசிக்கிட்டாங்க, இந்த பாயிண்ட்ல தான் அதிகமாட்டு வந்து பேசப்பட்டுச்சு, ஒரு ஹை பொலிட்டிக்கல் சென்சேஷன் பாயிண்டா இருந்துச்சு. அதனாலதான் இந்த 3 பாயிண்ட் நான் வந்து இங்க மென்ஷன் பண்ணிருக்கேன், ஓகேவா. சோ ரெண்டாவது ஏஆர்சி குழுவை பார்த்துக்கோங்க. வீரப்ப மொய்லி தலைமையில வந்து 2005ல போட்டிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கடந்த குரூப் எக்ஸாம் உட்பட குரூப் எல்லாத்துலயுமே யூபிஎஸ் உட்பட எல்லாத்துலயும் கேள்வி இருக்காங்க. சம்பந்தமா கேள்வி இல்லாம வரவே செய்யாது. 2வது சீர்திருத்த ஆணையம், ஓகேவா. இதை பற்றி நம்ம தனியா விரிவா பார்க்கலாம். அடுத்தது ஃபர்ஸ்ட் குழு அப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏஆர்சி. அப்ப எப்ப அமைச்சாங்க, 66ல 69ல ரிப்போர்ட் சப்மிட் பண்றாங்க. மொரார்ஜி தேசாய் வந்து தலைமையில எம்சி செட்டல்வாட்டோடைய தலைமையில ஒரு 6 பேர் கொண்ட குழு அமைக்கிறாங்க, ஓகேவா. அடுத்தது ராஜமன்னா கமிட்டி, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 1969ல வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து செட் பண்ணது. அது வந்து மத்திய அரசு பண்ணது, இது தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணது, ஓகேவா. சோ பி.வி. ராஜமன்னார் தலைமையில 3 உறுப்பினர்கள் கொண்ட குழு வந்து அமைக்கிறாங்க. சோ மீதி உள்ள 2 பேரும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் அவசியம் கிடையாது, வேணும்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. டாக்டர் ஏ லட்சுமணசாமி, டாக்டர் பி சந்திர ரெட்டி, ஓகேவா. சோ இப்படி 3 பேர் கொண்ட குழு வந்து அமைக்கிறாங்க, ஓகேவா. சோ இந்த குழு வந்து பாத்தீங்கன்னா 1971ல அறிக்கையை வந்து சப்மிட் பண்றாங்க, ஓகேவா. சோ இவங்களும் நிறைய பரிந்துரைகள் வந்து சொல்றாங்க. சோ இந்த குழு வந்து பாத்தீங்கன்னா நாட்டில் உள்ள இந்த ஒற்றையாட்சி போக்குகளுக்கு, நம்ம கூட்டாட்சின்னு சொல்லிட்டு ஆனா ஒற்றையாட்சி நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அடையாளம் கண்டு நிறைய காரணங்கள் சொல்றாங்க, ஓகேவா. சோ இது என்ன சொல்றாங்கன்னா, அரசியலமைப்புடைய சில விதிகள் வந்து மையத்திற்கு சிறப்பு அதிகாரங்களை வந்து வழங்குது, மாநிலங்களினுடைய நிதி உதவி வந்து போதாமையா இருக்குது, மத்தியிலையும் மாநிலங்களையும் ஒரே கட்சி ஆட்சியில கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்குது. சோ அப்ப நமக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து நிறைய பரிந்துரைகள் சொல்றாங்க. சோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் சொல்றதே அந்த ஆர்டிகல் 263 படி நமக்கு சீக்கிரமா இந்த மாநிலங்களுக்கு இடையேயான கவுன்சில், மாநிலங்களுக்கு இடையேயான குழுவை வந்து நியமிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க, ஓகேவா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிதி ஆணையத்தை வந்து நிரந்தர அமைப்பாக வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, நிதி ஆணையத்தை வந்து நிரந்தர அமைப்பாக மாற்றணும். அந்த பாயிண்ட் ஐ திங்க் இதுல இல்ல, நான் வச்சுக்கோங்க, ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து திட்ட கமிஷன் வந்து கலைக்கணும், அது ஒரு சட்டப்பூர்வமான ஒரு இதை வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க.
ஸோ ஆர்டிகிள் 356, 365, 65 எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முற்றிலுமா கைவிட்டுறணும். சும்மா சும்மா அதை வந்து யூஸ் பண்ணி கலைச்சிட்டு இருக்க கூடாது. இங்க பாருங்க, ஆர்டிகிள் 356 அரசியலமைப்பு எந்திரம் செயல்படாமல் போகும்போது கடைசி வாய்ப்பாக மட்டுமே அதை வந்து செயல்படுத்தணும். ஓகேவா? ஏதோ சின்ன பிரச்சனை அப்படின்னு டக்குன்னு தூக்கி நீங்க வந்து அதை வந்து நாங்க வந்து ஆட்சி கலைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடக்கூடாது. ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து சொல்றாங்க. ஓகேவா? சோ எப்படி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட்ல குடியரசுத் தலைவரின் விருப்பத்திற்கு இணங்க தான் நம்ம வந்து ஆட்சி அமைக்க முடியும், அப்படிதானே? அதாவது பெரும்பான்மை இருந்தா இல்லைன்னா நம்ம வந்து கலைச்சிடணும். அப்போ என்ன சொல்றது, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த அமைச்சரை வந்து குடியரசுத் தலைவருடைய பிளஷரின் படி, குடியரசுத் தலைவருடைய விருப்பத்தின் பேர்லாம் அதே மாதிரிதான் மாநில சட்டமன்றத்திலையும் ஆளுநருடைய விருப்பப்படி. சோ அந்த இதெல்லாம் நீங்க வந்து மாத்திருங்க, இது என்ன இது அப்படின்ற மாதிரிலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? இந்த பரிந்துரையில சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி எஞ்சி அதிகாரங்கள் எல்லாமே யாரு கொடுக்குறீங்க, சென்டர் கொடுக்குறீங்க, இதுல அதெல்லாம் வந்து ஸ்டேட்டு கொடுங்க. எப்படி வந்து யூஎஸ் போன்ற நாடுகள்ல இருக்குதோ அதே மாதிரி ஸ்டேட்டுக்கே நீங்க வந்து எஞ்சி அதிகாரத்துல எல்லாம் கொடுங்க. ஓகேவா? சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னும் யூனியன் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட்ல உள்ள சில விஷயங்கள் வந்து மாநில பட்டியலுக்கு வந்து மாற்றப்படணும். அதுல வந்து மாநிலத்துக்கே முழு அதிகாரம் இருக்கணும் அப்படின்றது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஆல் இந்தியா சர்வீஸ்ன்றது ஒழிக்கப்படணும் இப்படின்ற நிறைய சொல்றாரு. ஓகேவா? சோ பாருங்க, இங்க நான் கொடுத்துருக்கிறது எல்லாமே இந்த குழுவுல, இந்த சென்டர் இன்டர் ஸ்டேட் மாநிலங்களுக்கு இடையான குழுவில் வந்து பிரதமரை வந்து தலைவராக கொண்டு முதலமைச்சர்கள் அனைவரும் உறுப்பினராக இருக்கணும் அப்படின்னு சொல்றது. பாதுகாப்பு, வெளி விவகாரங்கள் தவிர அனைத்து விஷயங்களிலும் இக்குழுவினரான ஆலோசனை அவசியம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? பாதுகாப்பு, வெளி விவகாரங்கள்லாம் நீங்க வந்து மத்திய அரசு அது உங்களுடைய செல்ஃப் இது, அது நீங்க பாத்துக்கோங்க. ஓகேவா? ஆனா அது தவிர எல்லாத்துலயுமே உங்களோடது இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் எஞ்சிய சட்டம், வரி விதிக்கும் அதிகாரங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மாநில அரசு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ மத்திய மற்றும் மாநில பணிகள் தான் இருக்குமே தவிர ஆல் இந்தியா சர்வீஸ் அப்படின்னு ஒன்றுலாம் தேவை கிடையாது, அதெல்லாம் ஒழிச்சிருங்க அப்படின்ற மாதிரி ராஜமன்னார் கமிட்டி வந்து பரிந்துரை சொல்றாங்க. ஓகேவா? சோ ரொம்ப முக்கியமானது. ஸோ என்ன நடந்திருக்கும், தமிழ்நாடு கவர்மெண்ட் அமைச்சு ஒரு இதை சொல்லுது, என்ன நடந்திருக்கும்? ஆப்வியஸா மத்திய அரசு ஏற்றிருப்பாங்களா? ஏற்றிருக்க மாட்டாங்க. இதையும் அப்படியே தூக்கி போட்டாங்க. ஓகேவா? அடுத்தது மூணாவது வந்து பாத்தீங்கன்னா 1973 ஆனந்த்பூர் சாஹிப், ஓகே, ஆனந்த்பூர் சாஹிப் தீர்மானம் வந்து வருது. ஓகேவா? 1973 பஞ்சாப் மாநிலத்துல அகாலிதளம் பஞ்சாபில் உள்ள ஆனந்த் சாஹிப்பில் நடைபெற்ற கூட்டத்தில் வந்து அரசியல் மற்றும் மத கோரிக்கைகள் அடங்கிய ஒரு தீர்மானத்தை வந்து ஏற்றுக்கிறாங்க. ஓகேவா? என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து அரசியலும் மதம் கோரிக்கைகள் அடங்கிய ஒரு தீர்மானம். சோ இதான் வந்து பாத்தீங்கன்னா ஆனந்த்பூர் சாஹிப் தீர்மானம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து எங்க நடக்குன்னா அகாலிதளம் பஞ்சாப்ல நடக்கும். ஓகேவா? சோ இதுல வந்து இதுவும் இங்கே அதான் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா இந்த பாதுகாப்பு, தகவல் தொடர்பு, நாணயம், ஓகேவா, கரன்சி, இந்த மாதிரி விஷயங்களுக்கு மட்டும்தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில இருக்கட்டும். மீதி எல்லாத்தையும் தூக்கிட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுங்கப்பா, உங்களுக்கு என்ன வேணும், அப்பதான் ஒரு பக்கா கூட்டாட்சியா இருக்கும், அதான் நல்லதும் கூட அப்படின்ற மாதிரி அரசியலமைப்பு இருக்க வேண்டிய இயங்க வேண்டிய இடத்துல இயங்கும் அப்படின்ற மாதிரி ஒண்ணு சொல்றாங்க. ஓகேவா? சோ இதை வந்து பாத்தீங்கன்னா ஆனந்த் சாஹிப் தீர்மானத்துல பண்றாங்க. ஓகேவா? சோ சிம்பிளா மத்திய அரசாங்கம், மத்திய அதிகார வலயம் எது, பாதுகாப்பு கண்டிப்பா அவங்க தான் இருக்கணும், வெளி விவகாரம் ஓகே, தொலைத்தொடர்பு, நாணயங்கள், ஓகேவா, தொலைத்தொடர்பு மற்றும் நாணயங்கள் அப்படின்றது கரன்சி. ஸோ 4 தவிர எல்லாத்தையும் தூக்கி என்ன பண்ணுங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டை வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. எஞ்சி அதிகாரங்கள் எல்லாமே மாநிலத்துல ஒப்படைச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மேற்கு வங்க செயல் தீர்மானம். ஓகேவா? அதாவது வெஸ்ட் பெங்கால் மெமரண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 77ல. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 66, 69, அடுத்தது 73 ஆனந்த் சாஹிப்பூர், 77. ஓகேவா? அடுத்தது மேற்கு வங்க செயல் தீர்மானம் 1977ல மேற்கு வங்க அரசால், ஓகேவா, யார் இருக்காங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சி வந்து ஆட்சியில இருக்காங்க. சோ அவங்க தலைமையில வந்து மாநில உறவுகள் குறித்து ஒரு இது ரெடி பண்ணி மத்திய அரசுக்கு வந்து சென்ட் பண்றாங்க. அதுல வந்து என்னெல்லாம் சொல்றாங்கன்னா அகைன் அரசியல் அமைப்பில் உள்ள யூனியன் அப்படின்ற வார்த்தையை பெடரல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் மாத்துங்க, ஒன்றியம் அப்படின்ற வார்த்தைக்கு பதிலா கூட்டாட்சி அப்படின்ற வார்த்தையை ஃபர்ஸ்ட் மாத்துங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? அகைன் இவங்களும் இந்த பாதுகாப்பு, வெளி விவகாரம், தொலைத்தொடர்பு, நாணயங்கள் தவிர எல்லாத்தையும் மாநிலத்துல கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? சோ இதுல இந்த முக்கியமான உட்பட மீது எல்லாமே நமக்கு வந்து என்ன சொல்றாங்க, மாநில பட்டியலில் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஆர்டிகல் 356, 357, 360 இதெல்லாம் கேன்சல் பண்ணுங்க, எதுக்கு ஃபர்ஸ்ட் இது அப்படின்ற மாதிரி. ஏதாவது வெளியே இருந்து பிரச்சனை நடக்கும்போது நீங்க வந்து என்ன பண்ணுங்க, 352 யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், தேசிய நெருக்கடி கொண்டு வாங்க, ஃபைன். ஆனா 356, 357 எதுக்கு யூஸ் பண்றீங்க அப்படின்ற கொஸ்டின் கேட்கறாங்க.
அதே மாதிரி புதிய மாநிலங்கள் உருவாக்குவதற்கும் ஏற்கனவே உள்ள மாநிலங்களை சீரமைக்கும் மாநில அரசுடைய ஒப்புதல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்றது இதுல சொல்றாங்க. ஓகேவா? இருக்கும். ஓகே. புதிய மாநிலங்களை உருவாக்குவது, தற்போது மாநிலங்களில் உள்ள மறுசீரமைப்பு எல்லாமே மாநில அரசுடைய ஒப்புதல் நமக்கு கட்டாயமா தேவை அப்படின்னு சொல்றாங்க. மத்திய அரசு கிடைக்கக்கூடிய வருவாயில 75% வந்து மாநில அரசு கொடுங்க அப்படின்றதும், அனைத்து இந்திய பணிகள் ஒழிக்கப்படுறதும் இது வந்து திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்காங்க. ஓகேவா? இது வந்து கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் வெஸ்ட் பெங்கால்ல போட்ட ஒரு மெமரண்டம். அடுத்தது அந்த ஃபேமஸ் சர்க்காரிய கமிஷன் 1983. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 60ஸ்ல ரெண்டு, ஒன்னு 66ல ஏஆர்சி, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 69ல ராஜமந்தா கமிட்டி, அடுத்து 70ஸ்ல ரெண்டு, 73ல வந்து பாத்தீங்கன்னா 73ல வந்து ஆனந்த் சாஹிப் தீர்மானம். அது வந்து அரசியல் மற்றும் மதம் கலந்த ஒண்ணு பஞ்சாப்ல. ஓகேவா? மேற்கு வங்கத்துல வந்து பாத்தீங்கன்னா 77ல அது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மேற்கு வங்கத்துல இவங்க கம்யூனிஸ்ட் கட்சி சார்பா வந்து பண்ணது. ஓகேவா? அப்போ ஆட்சியில இருந்த கம்யூனிஸ்ட் கட்சி சார்பா பண்ணது. ஓகேவா? சர்க்காரிய கமிஷன் இது வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது 1983 வருஷம். இது வந்து 80ஸ்ல ஆர்எஸ் சர்க்காரிய தலைமையில் வந்து பாத்தீங்கன்னா 3 பேர் கொண்ட ஒரு குழுவை வந்து மத்திய அரசு தான் அதை வந்து நியமிக்கிறாங்க 1983ல. ஓகேவா? வேர்ல்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வின் பண்ண டைம் நான் வச்சுக்கோங்க சர்க்காரியா குழு. ஓகே. சோ ஆர்எஸ் சர்க்காரிய தலைவர் வந்து 3 பேர் கொண்ட குழு அமைக்கிறாங்க. இல்ல பி சிவராமன், ஆர்எஸ் சென் வந்து இருக்காங்க. மொத்தம் 3 பேர் கொண்ட குழு. சர்க்காரியா யாருன்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி. ஓகேவா? ஓகே. இப்போ உள்ளதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. 1988ல இவங்க வந்து அறிக்கையை வந்து சப்மிட் பண்றாங்க. ஓகேவா? ஓகே. சோ இதுல வந்து கிட்டத்தட்ட 247 பரிந்துரைகள் வந்து கொடுப்பாங்க. என்ன கொடுப்பாங்க? 247. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா 1983ல இந்த குழு அமைச்சு ஒரு வருஷத்துக்குள்ள எங்களுக்கு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அறிக்கை சப்மிட் பண்ண கேட்டிருப்பாங்க. ஆனா ஒரு வருஷமா தள்ளி போய் ஒரு 4 வருஷம் தள்ளி போய் 1988ல தான் வந்து அறிக்கை வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? சோ கிட்டத்தட்ட ஒரு 247 பரிந்துரைகளை கொடுக்குறாங்க. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா 263வது பிரிவு கீழே ஃபர்ஸ்ட் மாநிலங்களுக்கு இடையேயான கவுன்சில நிரந்தர மாநில கவுன்சிலா ஒண்ணு வந்து ஏற்படுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ இதுல 247 180 பரிந்துரைகள் வந்து நடைமுறைப்படுத்துவோம். ஓகேவா? சோ முக்கியமா 1990ல மாநிலங்களுக்கு இடையேயான குழு அமைத்தது ஆர்டிகல் 263 செயல்படுத்துறது. ஓகேவா? முக்கியமா ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஆர்டிகல் 263 சொன்ன இதை வந்து செயல்படுத்துங்க அப்படின்னு சொன்னது ஒண்ணு. ஆமா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆளுநர் பதவியை வந்து ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. 3 மொழி கொள்கையை வந்து கட்டாயப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அகில இந்திய சேவைகளை வந்து இன்னும் ஸ்ட்ராங் பண்ணணும், இன்னும் நிறைய சேவைகள் உருவாக்கப்படணும்னு சொல்றாங்க. ஓகேவா? குடியரசுத் தலைவருடைய ஆட்சி ஆர்டிகல் 356 குடியரசுத் தலைவர் ஆட்சி இருக்கு இல்லையா, அதை வந்து சும்மா பண்ணக்கூடாது, ரொம்ப எக்ஸ்ட்ரீமா கடைசியா போகுது, ரொம்பவே முடியல அப்படின்ற பட்சத்துல மட்டும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வரி விதிப்பு பற்றிலாம் முன்னாடி என்ன சொல்றாங்க, மாநிலத்திலே கொடுக்கணும்னு சொல்றாங்க. இவரு இல்ல அது தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்தை தான் மத்திய அரசாங்கத்துல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா என்டிசி தேசிய வளர்ச்சி கவுன்சில் வந்து தேசிய பொருளாதார மற்றும் மேம்பாட்டு கவுன்சில் அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாற்றம் பண்ண சொல்றாங்க. ஓகேவா? சோ இதெல்லாம் வந்து தேவை நம்ம கொடுத்துக்க மட்டுமே போதுமானது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மாநில ஆளுநரை வந்து நியமிக்க முன்னால முதலமைச்சர்கிட்ட கலந்தாலோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்ட திருத்தமே கொண்டு வாங்க, அரசியலமைப்பிலே மாற்றம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றது. ஓகேவா? சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா சட்டசபையில பெரும்பான்மை இருக்கும் வரையில அமைச்சரவை குழு வந்து கலைக்கவே முடியாது அப்படின்னு சொல்றது. ஓகேவா? சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு மாநிலத்துல ஆளுநர் பதவி காலம் 5 ஆண்டுகள். சில மிக முக்கியமான காரணங்களை தவிர அவர் வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது, அவர் வந்து கடைசி வரை இருக்கணும் அப்படின்னு சொல்றது. 3 மொழி வந்து மும்மொழி கொண்டு வரணும்னு சொன்னது. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சோ இந்த மாதிரியான நிறைய இதை வந்து கொண்டு வராங்க. 247ல 180 வந்து செயல்படுத்தப்படுது. அதுல முக்கியமா இந்த மாநிலங்களுக்கு இடையேயான குழு 1990ல வந்து அமைக்கப்படுது. ஓகேவா? சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா வந்து 2007ல, அதுக்கு முன்னாடி வெங்கடாச்சலையா குழு, இது வேற, அது சொல்றேன். புஞ்சி கமிஷன் ரொம்ப முக்கியமானது, புஞ்சி குழு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட ஒரு 2வது குழு. ஓகேவா? மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட 2வது குழு. ஃபர்ஸ்ட் ஏஆர்சி அது வேற. ஓகேவா? அதுல வந்து மத்திய மாநில உறவுகளை ஆராய்றதுக்கு ஒரு இதுவும் இருந்துச்சு. ஆனா இது வந்து முழுக்கவே மத்திய மாநில அரசுகளை வந்து மத்திய மாநில அரசுகளுக்கு உறவுகளை பற்றி பேசுவதற்காக அமைக்கப்பட்டது. ஓகேவா? ஓகே. சோ இப்போ வந்து பாருங்க, புஞ்சி கமிஷன் வந்து 2010ல வந்து 2007ல அமைச்சு 2010ல வந்து மத்திய அரசுக்கு சப்மிட் பண்றாங்க. மாநில ஆளுநருடைய பதவி காலம் வந்து நிர்ணயிக்கப்பட்டதா இருக்கணும் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. சோ புஞ்சி யாருன்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து மதன் மோகன் புஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இவர் வந்து பாத்தீங்கன்னா முன்னாள் தலைமை நீதிபதியா இருந்தவர்.
இவரோட தலைமையில் தான் அமைக்கிறாங்க. ஆக்சுவலா வந்து இந்த சர்க்கரை கமிஷனை வந்து அமைச்சதுலயே நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்பட்டிருக்கும். அதனாலதான் பெருசா ஒன்றும் வந்து பண்ணிருக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட பாருங்க ஒரு கேப்பை பாருங்களேன். அவர் வந்து 83ல அமைச்சு 88ல கொடுக்குறாரு. 90ல இருந்தே இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒவ்வொரு நாட்டு. அப்புறம் 2007ல தான் அடுத்து அமைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேல ஒரு 17 ஆண்டுகள் வரை எந்த பிரச்சனையும் இல்லாம தான் போயிருக்குது. ஓகேவா, நிறைய முன்னேற்றங்கள் இருந்தது. ஸோ இங்கேயும் இவர் வந்து சில இதெல்லாம் வந்து சொல்றாரு. அதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவர்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தரமா ஒரு பதவி காலம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது, நதிகளை இணைக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாம் வந்து செயல்படுத்துறதுல மாநிலங்களுக்கு மாநிலங்களோட வந்து பார்த்தீங்கன்னா மையத்துக்கு அதிக பங்கு இருக்கணும் அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பற்றியே பேசியிருப்பாரு. ஓகேவா, எல்லா இதையும் பற்றி வந்துமே இவர் வந்து பேசியிருப்பாரு. சட்டமன்ற உறவுகளாகட்டும், நிர்வாக உறவுகளாகட்டும், ஆளுநருடைய பங்காகட்டும், அவசர கால விதிகள் இருக்கட்டும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி முக்கியமான அதிகாரங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அகைன் இவர் வந்து டுவார்ட்ஸ் இந்த நடைமுறை சிக்கல்கள் எல்லாம் எடுத்து சொல்லியிருப்பாரு. ஓகேவா, ஓகே. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆளுநருக்கு வந்து ரொம்ப ஓகே ஒரு பதவி காலம் கொடுக்கணும், நிரந்தரமான பதவி காலம் கொடுக்கணும் அப்படின்றது தான் இது வந்து ரொம்ப முக்கியமா இருக்கும். இவங்க ஒரு 310 பரிந்துரை வழங்குறாங்க. அதுல முக்கியமானதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மாநிலங்களுக்கு ஒதுக்கப்பட்ட விஷயத்துல ஆதிக்கம் செலுத்துறதுல, மாநில பட்டியல்ல இல்ல மாநிலங்களுக்கு ஒதுக்கப்பட்ட விஷயங்கள்ல பாராளுமன்றம் ஆதிக்கம் செலுத்துறது ரொம்ப கட்டுப்பாடோட இருக்கணும். சும்மா போய் இது பண்ணக்கூடாது. ஓகேவா, ஸோ ரொம்ப ரொம்ப தேவையான டைம்ல மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு மாநிலத்துல பாஸ் ஆகி போகக்கூடிய மசோதா வந்து ஜனாதிபதி பார்வைக்கு வந்து போகும்போது அதுக்கு வந்து குடியரசுத் தலைவர் வந்து ஓகே சொல்றது மாதிரி இருக்கணும். இல்ல அவர் திருப்பி அனுப்பணும். திருப்பி அனுப்பிட்டு 6 மாசத்துல போனா அது வந்து ஓகே சொல்ற மாதிரி இருக்கணும். அவருக்கு அதை ரத்து பண்ற அதிகாரம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கவர்னர்களை வந்து தேர்ந்தெடுக்கப்படும் போது கரெக்டான இந்த சர்க்கரை கமிஷன் சொன்ன மாதிரி மாநில அரசு கூட ஆலோசித்து அவங்களுடைய இதெல்லாம் கேட்டு சும்மா கடமைக்கு இல்லாம கரெக்டான ஒரு ஆளதான் செட் பண்ணணும் அப்படின்றது. கவர்னர்களுக்கு ஒரு 5 ஆண்டு நிலையான பதவி வந்து கொடுக்கணும். குடியரசுத் தலைவர் வந்து பதவி நீக்கம் செய்யப்பட்ட நடைமுறை தான் கவர்னருக்கும் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து இவர் வந்து சொல்லுவாரு. ஓகேவா, ஸோ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு 180 சொல்லுவாங்க. எல்லாத்தையும் ஏற்றுப்பாங்களா கேட்டா அப்படிலாம் இல்லை. ஓகேவா, ஸோ லாஸ்ட் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 2000ல இது வந்து பாத்தீங்கன்னா அரசியல் அமைப்பு மதிப்பாய்வு தேசிய குழு. இது வேற. ஓகேவா, இது வந்து பாத்தீங்கன்னா அரசியலமைப்புடைய பல்வேறு செயல்படுத்தக்கூடிய திருத்தங்களை பரிந்துரைக்கிறதுக்காக வந்து அமைக்கப்பட்டதுதான் இந்த குழு. ஓகே, இது வந்து வெங்கடாச்சலையா குழு 2000ல அமைச்சாங்க. ஸோ இதுல வந்து என்ன தெரியுமா ரொம்ப முக்கியம், எல்லாத்தோடைய இயரையும் பாத்துக்கோங்க. ஓகேவா, ஒன்ஸ் ஜஸ்ட் அதை மட்டும் பாத்துக்கலாம். ஏஆர்சி ரிப்போர்ட் 1966. ஓகேவா, அடுத்தது ராஜமன்னா கமிட்டி 1969. கருணாநிதி வந்து முதலமைச்சரா இருந்தப்ப. அடுத்தது வந்து ஆனந்த் சாஹிப்பூர் வந்து பாத்தீங்கன்னா 1973. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 73க்கு அப்புறம் 77ல ஒண்ணு வரும், மேற்கு வங்காள செய்ய தீர்மானம். சர்க்கார கமிஷன் 83. அடுத்த கொஞ்ச நாளைக்கு எந்த பிரச்சனை இருக்காது. புஞ்சி கமிஷன் வந்து பாத்தீங்கன்னா 2007. அடுத்து வெங்கடாச்சலையா வந்து அரசியலமைப்பு மதிப்பாய்வு குழு. இது எதுக்காக, அரசியலமைப்பினுடைய பல்வேறு செயல்படுத்தக்கூடிய திருத்தங்களை வந்து பரிந்துரைக்காக, வேற என்னென்ன பண்ண வேண்டியிருக்கு அப்படின்றதுக்காக வெங்கடாச்சலா குழு வந்து அமைச்சிருப்பாங்க. ஓகேவா, சோ இது வந்து பாத்தீங்கன்னா மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான ஓகேவா இந்த விஷயத்த பார்த்தோம். இப்ப மாநிலங்களுக்கு இடையேயான தொடர்புகள், சோ இதை மட்டும் நம்ம வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்த்து முடிச்சிட போறோம். ஓகேவா, ஓகே. ஃபர்ஸ்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் தீர்ப்பாயம். நம்ம ஆல்ரெடி இதை வச்சு டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஓகேவா, ஆர்டிகல் 262 2 மாநிலங்களுக்கு இடையில 6 ஓடுது. ஓகேவா, மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் 6. ஓகேவா, சோ அதை வந்து சமாளிக்கிறதுக்கு 2 மாநிலங்களுக்கு இடையே 6 ஓடுது அப்படின்னு வச்சுக்கோங்க. சோ என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மாநிலங்களுக்கு இடையேயான இந்த நதிநீர் பிரச்சனை பாராளுமன்ற விதிப்படி நதிநீரை உபயோகிக்கவோ வழங்கவோ தடுக்கவோ செய்யலாம். இதுல உச்ச நீதிமன்றங்களோ தலைமையிட முடியாது. அப்படின்னா இந்த நதிநீர் தீர்ப்பாயம் தான் இதுல வந்து தலையிடும். ஓகேவா, மாநிலங்களுக்கு இடையே நதிநீர் தீர்ப்பாயம் வந்து அமைக்கணும், அவங்க தான் இதுல வந்து தலையிடணும் அப்படின்ற மாதிரியான சொல்றாங்க. ஓகேவா, அப்புறம் அடுத்தது மாநிலங்களுக்கு இடையேயான குழுக்கள் விதி வந்து 263. மாநிலங்களுக்கு இடையான குழுக்கள் வந்து 263. மாநிலங்களுக்கு இடையேயும் மத்திய மாநிலங்களுக்கு இடையேயுமான ஒத்துழைப்பை வந்து கொண்டு வரணும். எங்க மாநிலங்களுக்கு இடையேயாகவும் மத்திய மாநிலங்களுக்கு ஒத்துழைப்பு கொண்டு வரதா இந்த இன்டர் ஸ்டேட் கவுன்சில் அப்படின்னு வந்து அமைச்சிருப்பாங்க, நம்ம சர்க்கார கமிஷன் சொல்றதை கேட்டு. அடுத்தது பாருங்க, சோ இதை வந்து நல்லா பாத்துக்கோங்க. இந்த இன்டர் ஸ்டேட் கவுன்சில்
யாருடைய இதை பற்றி யாரும் சொன்னதை கேட்டு பண்ணிருப்பாங்க? சர்க்காரிய குழு கமிஷன், அப்படித்தானே? 1990 பண்ணுவாங்க. அப்ப விபி சிங் கவர்மெண்ட் இருக்கும், அவருடைய தலைமையில தான் பண்ணிருப்பாங்க. ஓகே, அப்ப இந்த இன்டர் ஸ்டேட் கவுன்சில்ல யார் தலைவரா இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரதமர். அப்ப எல்லா மாநிலங்களுடைய முதலமைச்சர்கள் வந்து பாத்தீங்கன்னா யாரா இருப்பாங்கன்னா முக்கியமான உறுப்பினர்களா கலந்து கொள்வாங்க. சோ சட்டப்பேரவை உள்ளதுல பிரச்சனை இல்லை. சட்டப்பேரவை உள்ளதுல வந்து முதலமைச்சர் இருப்பாங்க. சட்டப்பேரவை இல்லாத யூனியன் பிரதேசங்கள் என்ன பண்ணுவாங்க? யூனியன் பிரதேசங்கள்ல வந்து என்ன பண்ணுவாங்க? அங்க வந்து நிர்வாகிகள் இருப்பாங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் இருப்பாங்க இல்லையா? சோ அவங்க வந்து கலந்துப்பாங்க. ஓகேவா, இதை பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் ஆட்சியின் கீழ் உள்ள மாநிலங்கள்ல ஆளுநர்கள். இப்போ இந்த மீட்டிங் நடந்துட்டு இருக்குது. இப்போ வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி ஏதோ ஒரு மாநிலத்துல நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அங்க என்ன பண்ணுவாங்க? அங்க உள்ள ஆளுநர் வந்து கலந்துப்பாரு. ஓகேவா, அதே மாதிரி அந்த கேபினெட் அமைச்சர்கள் இருப்பாங்க, உள்துறை அமைச்சர் உட்பட 6 கேபினெட் அமைச்சர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, சோ ஒரு வருஷத்துக்கு குறைந்தபட்சம் 3 முறையாவது கூடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப யாரெல்லாம் இருப்பாங்க? தலைவராட்டு பிரதமர், உறுப்பினர்களாட்டு எல்லா மாநில முதலமைச்சர், முதலமைச்சர் இல்லாத யூனியன் பிரதேசங்கள்ல அந்த மாநிலத்துடைய அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் ஆட்சி நடந்துட்டு இருந்தா அங்க வந்து ஆளுநர் வந்து கலந்துப்பாரு. அப்புறம் உள்துறை அமைச்சர் கண்டிப்பா வேணும் இல்லையா? சோ அவர் உட்பட 6 கேபினெட் அமைச்சர்கள் இருப்பாங்க. ஓகேவா, சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நிலைக்குழு அப்படின்றது ஸ்டாண்டிங் கமிட்டி 1996 கொண்டு வராங்க. ஓகேவா, சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா உள்துறை அமைச்சர் தலைமையில 5 கேபினெட் அமைச்சர்கள், 9 முதலமைச்சர்கள் இருப்பாங்க. ஓகேவா, சோ இதை வந்து பாத்தீங்கன்னா நிலைக்குழு அப்படின்றது. அடுத்தது மாநிலங்களுக்கு இடையேயான வர்த்தகம் மற்றும் வணிகம். இது வந்து பகுதி 13 வந்து பேசியிருக்காங்க. லாஸ்ட்ல நம்ம பார்ட் ஃபுல்லா பார்க்கலாம். ஸோ ஆர்டிகல் 301 இருந்து 307 வரை நமக்கு மாநிலங்களுக்கு இடையான வர்த்தகம் மற்றும் வணிகம் பற்றி பேசியிருக்காங்க. ஓகேவா, ஸோ ஜஸ்ட் இவ்வளவுமே போதும். இதை பற்றி நம்ம பெருசா எதுவும் தேவையில்லை, கேட்கவே மாட்டாங்க. மண்டல குழுக்கள், இது மட்டும் நம்ம பார்த்து முடிச்சிடலாம், முக்கியமானது. ஓகேவா, சோ மண்டல குழுக்கள் அப்படின்றது ஒரு சட்டப்பூர்வமான அமைப்பு. நமக்கு வந்து ஜோனல் கமிஷன் அப்படின்னு சொல்றது. ஓகேவா, எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட்டுறவு கூட்டாட்சி வழக்கத்தை வளர்ப்பது பற்றி. எதுக்காக பண்ணிருக்காங்க? கூட்டுறவு கூட்டாட்சியை வளர்ப்பது பற்றி நமக்கு வந்து ஜோனல் கவுன்சில் வந்து பண்ணிருப்பாங்க. ஓகேவா, ஜவஹர்லால் நேரு சொல்றாரு, வடக்கு மண்டல குழு, மத்திய மண்டல குழு, கிழக்கு மண்டல குழு, மேற்கு மண்டல குழு, தெற்கு மண்டல குழு, வடகிழக்கு மண்டல குழு அப்படின்னு சொல்லிட்டு 6 ஜோனல் கவுன்சில் இருக்கும். ஓகேவா, இங்க வந்து யார் இருப்பாங்கன்னா உள்துறை அமைச்சர் தான் தலைவரா இருப்பாரு. ஒவ்வொரு மண்டலத்துல உள்ள அனைத்து மாநிலங்களுடைய முதலமைச்சர் வருவாங்க. ஓகேவா, அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்தில இருந்து 2 அமைச்சர்கள் வருவாங்க. ஓகே, அந்த மண்டலத்தில் உள்ள அனைத்து யூனியன் பிரதேசங்களின் நிர்வாகிகளும் வருவாங்க. சோ எப்படி இங்க வந்து பாத்தீங்கன்னா மண்டலத்துடைய தலைவர் வந்து இவர் வந்து தலைவர், உள்துறை அமைச்சர் தான் தலைவரா வந்து இருப்பாரு. ஓகேவா, மாநில முதலமைச்சர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்துல முதலமைச்சர்கள் வந்து பாத்தீங்கன்னா துணை தலைவரா இருப்பாங்க. அப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இதுலயே நிறைய பேர் இருப்பாங்களே ஒரு குழுலேயே அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சுழற்சி முறையில இப்ப இந்த மீட்டிங் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டோட தமிழ்நாட்டோட முதல்வர் வந்து துணை தலைவரா பதவி வகிச்சாங்கன்னா அடுத்த வாட்டி கேரளாவோட இருப்பாரு. சோ அப்படி சுழற்சி முறையில வந்து 2 இருப்பாங்க. ஓகேவா, சோ ஃபர்ஸ்ட் வடக்கு மண்டல குழு. சோ வடக்குல நமக்கு என்னெல்லாம் இருக்குது? ஜம்மு காஷ்மீர், ஹிமாச்சல் பிரதேஷ், ஹரியானா, பஞ்சாப், ராஜஸ்தான், டெல்லி, சத்தீஸ்கர், லடாக் எல்லாமே வடக்கு. தலைமையகம் புதுடெல்லியா இருக்கும். ஓகேவா, மத்திய மண்டல குழு வந்து மத்தியில வந்து பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசம், மத்தியில உத்தரப்பிரதேசம், இந்த 2 வந்து மெயின். சோ அதுல இருந்து பிரிஞ்ச பக்கத்துல உள்ள சத்தீஸ்கர், உத்தரகாண்ட். ஓகேவா, அலகாபாத் வந்து உத்தரப்பிரதேஷ்ல இருக்குது. சோ அது வந்து தலைமையிடம். கிழக்கு மண்டலம் போகும்போது சொல்ல வேணாம், பீகார், ஜார்க்கண்ட், மேற்கு வங்காளம், ஒடிசா. அப்போ மேற்கு வங்காளத்துல உள்ள கொல்கத்தா தான் தலைமையிடமா இருக்கும். மேற்கு மண்டலம் குஜராத், மகாராஷ்டிரா, இந்த 2 தான் வந்து மெயின். மீதி எல்லாமே இந்த 3 கோவா. மீதி 2 நமக்கு வந்து பாத்தீங்கன்னா யூனியன் டெரிட்டரி இல்லையா? இது வந்து யூடி. சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து தெற்கு மண்டல குழு தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா, கூட வந்து புதுச்சேரி, சென்னை தான் நமக்கு வந்து இதுக்கு தலைமை. வடகிழக்கு மண்டல குழு முக்கியமானது. சோ வடகிழக்குல மொத்தம் எத்தனை ஸ்டேட் இருக்கும் ஞாபகம் இருக்கா? நம்ம ஸ்டார்டிங் சொல்லிட்டு நினைக்கிறேன். சோ வடகிழக்குல மொத்தம் அஸ்ஸாமோட சேர்த்து அஸ்ஸாம் +7 அப்படின்ற மாதிரி. ஓகே, அருணாச்சல், அஸ்ஸாம், மணிப்பூர் 2, மிசோரம் 3, அருணாச்சல் பிரதேசம் 4, 5, 6, 7, 8. ஓகேவா, சோ அஸ்ஸாம் +7 அப்படின்னு சொல்லுவாங்க, 7 சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, சோ வடகிழக்கு மண்டல குழு இது வந்து பார்த்தீங்கன்னா மேகாலயால ஷில்லாங், அங்கதான் இதோடைய கேபிட்டல் இருக்கும். ஸோ அதோட தலைமையிடமாச்சு நடக்கும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி 6 மண்டலங்கள் இருக்குது. 6 மண்டல குழு, உள்துறை அமைச்சர் தான் தலைமை தாங்குவாரு. ஓகேவா, நிலைக்குழுக்கும் உள்துறை அமைச்சர் தான் தலைமை தாங்குவாரு. ஓகேவா, ஸோ இதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் அப்படின்ற இதை குறித்ததானது. ஓகேவா, மத்திய மாநில உறவுகள், மாநிலங்களுக்கு இடையான உறவுகள் நம்ம வந்து ஃபுல்லாவே பார்த்து முடிச்சிட்டோம். ஓகேவா, ஸோ கிளியரா ஒரு செஷன் முடிஞ்சிருக்குது. ஸோ இதுல வந்து என்ன டவுட்டுகள், சந்தேகங்கள் இருந்தாலும்
தெரியப்படுத்துங்க. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டுங்க. ஜஸ்ட் இந்த ஆர்டிக்கல் எதையும் மிஸ் பண்றாதீங்க. வாட் இஸ் வாட் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல கிளியரா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஏதாவது புரியல அப்படின்றப்ப திரும்ப அதை வந்து கேட்கறதுக்கும் மறக்காதீங்க. இன்னும் ஒரு சின்ன பாட்டு இருக்கு, தேர்தல்கள், அதுக்கு பின்னாடி உள்ள அந்த ஊழல் தடுப்பு முறைகள். ஓகே, இந்த மாதிரியான சின்ன பாட்டு இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ யூடியூப்ல உங்களுக்கு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தொடர்ந்து வந்து வீடியோ வந்துட்டு இருக்கும் டாபிக் வைஸா. ஸோ ஒவ்வொரு டாப்பிக்கையும் பாருங்க. என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் அதை வந்து கேட்கறதுக்கு மறக்காதீங்க. ஓகேவா? ஸோ தொடர்ந்து பாருங்க. நீங்க கிளாஸ்ல மறுபடியும் தொடர்ந்து ஜாயின் பண்ண விருப்பம் இருந்து அப்படின்னா நமக்கு ஸ்கிரீன்ல பார்க்குற நம்பருக்கு வந்து ஸ்கிரீன்ல கீழே தெரியுற நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொடர்பு கொள்ள மறக்காதீங்க. ஓகேவா? ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸ்ல சந்திப்போம்.